திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருளானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல அருள் தரும் அனுபாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமானுடைய திருவருளாலும் நாயன்மார்களுடைய குருவருளாலும் நாம் எம்பிரான் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். திருவாசகத்தில் நம்ம இப்போ எந்த பகுதி பார்க்கணும்? திருப்பூவல்லி. திருச்சாளல் நிறைவு பண்ணி திருப்பூவல்லி நாம் பார்க்கணும். இது திருத்தில்லையிலே அருளிய திருப்பதிகம். அது பூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த மலர். வள்ளி அப்படிங்கிற சொல்லுக்கு கொடி அப்படின்றது பொருள். கொடியிலே இருந்து மலரை பறிக்கின்ற போது மகளிர் பாடி இறைவனுடைய பெருமையை பாடி அந்த மலர் பறிக்கக்கூடிய நிகழ்வு தான் அந்த பூவல்லி அப்படின்னு நமக்கு அருளி இருக்கிறார். அதில் முதல் பாடல், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன், அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே. பெருமானுடைய திருவடி என்ன செய்யணும்? நம்முடைய தலையின் மேல் இறைவன் சூட்டணும். நம்ம பார்க்கிறோம் இல்லையா, தாடலை அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. தாள், தலை. இறைவனுடைய தாளும் நம்முடைய தலையும், அதனால அந்த சொல்லுக்கு தாடலை அப்படின்னு பேர். அந்த தாடலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் இறைவனுடைய திருவடியும் நம்முடைய அந்த தலையும் பிரியாமல் இருக்கணும். அப்படி அந்த ஒரே சொல்லா இருப்பதை போல பிரியாது இருக்கணும். அப்படி என் தலைமேல் வைத்தலுமே என குருநாதராக வந்து குருந்த மரத்தடியிலே இருந்து ஞானத்தை உபதேசித்து திருவடி தீக்கை செய்துதான் மாணிக்கவாசகரை இறைவன் ஆட்கொள்ளுகின்றார் இல்லையா? அவருடைய திருவரலாற்றை நம்ம சிந்திக்கின்ற போது அவ்வாறு நம்ம பார்த்தோம். அப்படி அவருடைய திருவரலாற்றில் அப்படி வந்து வைத்ததுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இப்போ என்ன செய்கிறார்? இந்த துணையான சுற்றங்கள், ஏன்னா நமக்கு சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றார் முன்னாலேயே. அப்போ சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நண்டு. ஒரு நண்டை பிடிச்சி நிறைய கூட்டமாக நண்டை பிடிச்சி போட்டாங்கன்னா ஒரு நண்டு மேலே போனால் இன்னொரு நண்டு பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருன்னு. அப்படி என்ன செய்வாங்க? நம்ம நன்னெறியை நோக்கி செல்லும் போது நமக்கு இறைவனுடைய அருள் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தொல்பசு குழாங்கள்னு சொல்லக்கூடிய சுற்றங்கள் நம்மளை தடுத்துரும். ஏதாவது ஒரு வகையில் சுற்றம் அப்படின்னா அது வந்து உயர்திணையாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது அக்ரிணையாக கூட இருக்கலாம். அது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருளோ அல்லது யாரோ ஒரு நபரோ நம்மளுடைய இந்த ஞானத்தை தடை செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இறைவனிடத்தில் சாமி இந்த மாதிரி தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை தொழக்கூடிய நிலையை நமக்கு கொடுக்கணும்னு கேட்கணும். அவனருளாலே
அவன்தால் வணங்கி அப்படின்னா அவனுடைய அருள் திருவருள் நோக்கம் இருந்தால் தான் நம்ம அவனை வழிபடவே போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஞான குருநாதராக வந்து திருவடியை சூட்டி அருள் செய்ததுனால நான் என்ன செய்தேன், இந்த துணையான சுற்றங்கள் எல்லாம் துறந்தொழிந்தேன். இது எல்லாத்தையும் விட்டாச்சு. என்ன பணி? குரு சேவை மட்டும்தான் ஒரு பணி. அவர் என்ன சொன்னார்? திரும்ப தில்லைக்கு வர சொன்னார். எங்கிருந்து? திருப்பெருந்துறையிலிருந்து தில்லைக்கு வர சொல்றார். நம்ம யோசிக்கலாம். இப்போ இடையில ஒரு நண்பர்கள்ட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி ஒரு திருப்பெருந்துறையிலிருந்து நேராக தில்லைக்கு வர்ற வழியில் சில ஊர்கள்லாம் இல்லையே? திருவிடைமருதூரை பாடியிருக்கார், திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார், இங்கே வந்து திருவெம்பாவை பாடியிருக்கார். ஆனால் ஏன் வழியில் இது ஒரு ரூட்டே இல்லையே? இப்போ நம்ம திருஞான சம்பந்தருடைய வரலாறு தான் பார்க்கும்போது பார்ப்போம், ஒரு தளத்துல இருந்து இன்னொரு தளத்துக்கு, அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா சுந்தரனுடைய வரலாறுல பார்த்தோம் இல்லையா? எங்கிருந்து கிளம்பினார் சுந்தரர்? எங்கிருந்து புறப்பட்டார்? எங்கிருந்து புறப்பட்டார்? திருவெண்ணைநல்லூர்ல இருந்து புறப்பட்டார். எங்க போனார்? அவ்வளவுதான், மறந்தாச்சு. திருவெண்ணைநல்லூர்ல இருந்து புறப்பட்டு எங்க போறார்? தில்லைக்கு போறார். தில்லையில போய் வழிபாடு பண்ணப்பதான் திருவாரூருக்கு வான்னு சாமி சொல்றார் இல்லையா? அப்புறம் தான் திருவாரூருக்கு போகிறார். அப்ப அது போல மாணிக்க வாசகருக்கும் அவர் சொல்லலையே தவிர இந்த திருத்தலங்களுக்கு வான்னு சொல்லி உத்தரவு வந்தனால் திருக்கழுக்குன்றம் வந்திருக்கிறார். திருக்கழுக்குன்றம் இப்படி அவர் அருள் பெற்ற தலங்கள். திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார். இப்படி நிறைய சில தலங்கள்லாம் நமக்கு திருவாசகத்தில் பாடி அருளி இருக்கிறார். அப்போ இங்கே என்ன செய்கிறார்? சாமி புறப்பட்டு திருப்பெருந்துறையிலேருந்து தில்லைக்கு வர சொல்லிட்டார். அப்போ அவர் தில்லையில் வந்து அமர்ந்த உடனே அங்கே வந்து பெருமான் என்ன செய்கிறார்? தில்லையில் அருளிய அந்த பாடல்களை எல்லாம் வரிசையாக வந்து கேட்டு பெருமானே எழுதுறார். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எழுதுறதெல்லாம் முடியாது. நாங்கள்லாம் அடியன்களாம் எழுதவே வராது, நிறைய எழுத மாட்டோம். என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னைக்கே நமக்கு இத்தனை பேனா வந்துருச்சு, ரீஃபில் வந்துருச்சு, அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஜெல் பேனா வந்துருச்சு இல்லையா? முன்ன மாதிரி இங்கு ஊற்றி அது மாதிரியான இது இல்லை. ரீஃபில் திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிரும், அது மாதிரி இல்லை. அழகாக ஜெல் பேனாவில் கடன்னு அப்படியே எழுதிக்கிட்டே போகிறோம். ஆனால் இன்றைக்கே நமக்கு எழுதுறது சிரமமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு எப்படி தெரியுமா எழுதணும்? எழுத்தாணி, ஆணி எடுத்து அதை கையில் பிடிச்சி என்ன செய்யணும்? அந்த ஓலையில் எழுதணும். ஓலையில் எழுதுறது சரியான பக்குவமான ஓலையில் பக்குவமாக எழுதணும். இல்லைன்னா கிழிஞ்சிடும். லேசாக எழுதுனா தெரியாது. அப்போ இது ரெண்டு நடுவில் ஓலையும் பதமாக பக்குவமாக இருக்கணும், எழுத்தும் பதமாக பக்குவமாக இருக்கணும் இல்லையா? நோட்டில் எழுதுறதுக்கும் போர்டில் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அது மாதிரி அந்த மாதிரி எழுத்தாணியில் எழுதுறது அவ்வளவு சிரமம். அப்போ இந்த 51 பதிகங்களையும் சிவபெருமான் உட்கார்ந்து ஓலைச்சுவடியில் அப்படியே எடுத்து எழுதுறார். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல எழுதுறார். இன்றைக்கே நாம் சொன்னோம்னா நம்மளால் இத்தனை வசதி இருக்கிற நம்மளால் எழுத முடியல அந்த சொல்கிற வேகத்துக்கு. அப்போ அன்னைக்கு சொல்கிற வேகத்துக்கு எப்படி எழுதியிருப்பாங்க ஓலைச்சுவடியில்? மகாபாரதம் எழுதும்போது விநாயகரோட வந்து சொல்கிறார், நீங்கள் இதை எழுதணும்னு சொல்லிட்டுப்பா என் வேகத்துக்கு முன்னால் சொல்ல முடியுமான்னு விநாயகர் கேட்குறார். சார் சரி நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுத்தாணியை ஒடித்து அவர் எழுதுறார். அப்படி வேகமாக மாதிரி மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதுறார். அதான் நம்ம அருளாளர்கள் படிக்கிற திருமுறைனா என்ன அப்படின்னு சொல்லும்போது, திருமுறையே சைவநெறி கருவூலம், திருமுறையே தென்தமிழின் தேன்பாகாகும், திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம், திருமுறையே
சொக்கேசன் மதிமலி வாய்மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். இதில் இந்த பாடலில் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வராங்க. திருமுறையே சைவநெறி கருவூலம் தென்தமிழின் தேன்பாகும், திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். கைலாயத்தில் எந்த மொழியும் இல்லை, நம்ம தமிழ் மொழியில் தான் பாடப்பட்டிருக்கு. சேரமான் பெருமாள் நாயனார் அங்கே சென்று பாடியிருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்முடைய சிவபெருமானே கரம் வருந்த எழுதுகிறார். நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூல் திருவாசகம். அதற்கு அடுத்து சொக்கேசன் மதிமலி வாய்மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். நம்ம சொக்கநாத பெருமானே 27 திருமுறை ஆசிரியர் அவர் ஒருத்தர். 11ஆம் திருமுறையில் முதல் பாடல் நமக்கு வந்து சிவபெருமான் சொக்கநாத பெருமான் மதுரையில் அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். யாருக்காக? ஆனபத்திரருக்காக சேரமான் பெருமான் நாயனாரிடத்தே சிவபெருமான் ஓலை எழுதி கொடுத்துருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா தில்லையில் கொற்றவன்குடியில் இருந்த உமாபதி சிவத்துக்கு பெற்றான் சாம்பனுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஓலை எழுதி கொடுத்துருக்கிறார். இது ரெண்டும் ஒரு ஓலை. அதுக்கு முன்னால் ஒரு ஓலை ரெடி பண்ணார், சுந்தரருக்கு ஒரு ஓலை ரெடி பண்ணார். இப்போ மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல ஒரு ஓலை கட்டு 51 பதிகத்தையும் சிவபெருமான் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா அது எத்தனை தூரம் அந்த இதனுடைய சிறப்பு. அதனால் நான் சுற்றங்களை எல்லாம் துறந்து ஒழிந்து இங்கே தில்லைக்கு வந்துட்டார். அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ. புனையாளன் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி கடலை கடப்பதற்குரிய துணையாக இருக்கக்கூடியவன், ஒரு தெப்பமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கூத்தப்புரான் அவருடைய சீர்மையை அவனுடைய பெருமையை பாடி நாம் இந்த பூக்களை பறிப்போமாக. இப்போ இன்னைக்கு வருது பாட்டு பூப்பறிக்க வருகிறோம் பூப்பறிக்க வருகிறோம்னு அந்த குழந்தைகளுடைய விளையாட்டு பாடலில் வருவதை போல அப்படி மலரை பறிக்கிறார்கள். அடுத்து 2வது பாடல். எந்தை எந்தாய் சுற்றம் மற்றுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருவில் ஆனந்த தேனிருந்த கொந்தை பரவினாம் பூவல்லி கொய்யாமோ. திரும்ப சொல்றார். எந்தை எந்தாய் சுற்றம் மட்டுமெல்லாம் என்னுடைய பந்தம் மறுத்து. அப்ப இந்த பந்தம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா நம்மை பிடித்து பிணித்து கொள்ளும். தந்தை தாய் மற்றும் இருக்கக்கூடிய சுற்றம் இது எல்லாம் என்ன செய்ய நம்மை பிடித்து கொள்ளும். இந்த சுற்றம் அப்படின்னு சொன்னா சுற்றி இருப்பவர்கள். சுற்றி இருப்பவர்கள நமக்கு பாருங்க, நல்லவர்களும் இருப்பாங்க தீயவர்களும் இருப்பாங்க. நல்லவர்கள் இருந்துட்டா அவங்க நம்ம நல்ல நெறிக்கு கூட்டிட்டு போவாங்க. இதே தீயவர்கள் இருந்தாங்கன்னா நம்மளை நன்னெறிக்கு செல்ல விடமாட்டார்கள். இப்போ ஆன்மாவினுடைய தன்மை சாதலின் எண்ணமாதல் சொல்ற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு என்ன இயல்புனா ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு இருக்கும். இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க, நானே பார்த்துக்குவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒன்று நன்மையை பற்றணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தீமையைத்தான் பற்றும். அது எதையும் பற்றாமல் இருக்கவே இருக்காது. அதுதான் ஆன்மாவினுடைய தன்மை. ஆமா, சார்ந்ததன் வண்ணமாதல். இதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அடியார்கள் இப்ப மாணிக்க வாசகர்ல இருந்து எல்லாரும் திருக்கூட்டத்தோட இருக்கணும் அப்படின்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, திருக்கூட்டத்தோட இருந்தாதான் அந்த திருக்கூட்ட இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயல்பு வரும். ஏன் தெரியுமா அந்த இயல்பை முக்கியமா சொல்றாங்க? இன்னைக்கு பல இடங்கள்ல வன்முறைகள் நடக்கிற இடம்லாம் பாருங்க, தனியா ஒருத்தன் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா தனியா ஒருத்தன் பண்ணா மாட்டிக்குவான். அதே ஒரு கூட்டமா 10-15 பேர் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு நடந்துருச்சுன்னா யாரையும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாத்தையும் தூக்கிட்டு போய், அது ஒரு காலம் இருந்தது, இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு சாத்திடுவாங்க. அதனால ஒரு கூட்டத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும், ஒரு தனிநபரினுடைய இயல்புங்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம அந்த கூட்டத்தோட இருத்தல் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நல்ல அடியார் கூட்டத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா
நம்மையும் அறியாமல் அவர்களுடைய நல்லியல்புகள் நம்மிடத்துல சேரும். நம்ம எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு பாட்டு வரல. எவ்வளவு நாளை வராமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேட்க கேட்க தானாவே நமக்கு பாடு வந்துடும் இல்லைங்க. எனக்கெல்லாம் புத்தகத்தை படிச்செல்லாம் பாடம் பண்ண முடியாதுன்னா இன்னைக்கும் நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, இப்படியெல்லாம் புத்தகம் இருக்கு, இவ்வளவு பணம் கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற சூழல்லாம் இல்லாத போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாடல் ஒரு பதிகம் இருக்குன்னா படிச்சு படிச்சு மனப்பாடமாக தான் வச்சுக்கணும். அன்றைக்கி வந்து இன்றைக்கி மாதிரி புத்தகங்கள் இதெல்லாம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்யுள் மரபில் எதுகை மோனை அப்படின்னு 2 இருக்கும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். எதுகை அப்படின்னு சொன்னால், மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றா வர்றது, எதுகைனா 2வது எழுத்து ஒன்றா வர்றது. அது வந்து எளிமையாக மனசில் பதிய வைத்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்துவாங்க. அதனால தான் நம்முடைய செயல்களில் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ச்சியை நாம் பார்க்க முடியும். என்னம்மா? ஆமாம், இணை, துணை, அணை, புனை அப்படின்னு வர்றது. இதில் பாருங்க, எந்தை, பந்தம், அந்த இப்படி வரிசையை பார்த்துட்டே வந்தீங்கன்னா அது எளிமையாக நம்முடைய சிந்தையில் இருப்பதற்காக இதப்பட்டது. அப்போ இங்கே சொல்கிறார், இந்த பந்தம் என்ன செய்யும் அப்படின்னா, சில பேர் இருப்பாங்க தன்னுடைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்குவாங்க. தன்னுடைய தேவைக்கு மட்டுமே ஒருத்தரை பயன்படுத்துவாங்க. மற்ற நேரங்களில் அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இல்லாமல் அப்படியும் சுற்றம் இருக்கும். தன்னுடைய தேவைக்காக அடுத்தவர்களை பயன்படுத்தி கொள்வது, வேலை மட்டும் வாங்கிக்குவாங்க, அதுக்குரிய அங்கீகாரத்தை தரமாட்டாங்க. அப்படி சில சுற்றங்கள் நமக்கு வாய்ப்பு. இது என்னன்னா, ஒரே நிகழ்வு தான், நாம் செய்த புண்ணியம் தான். பஸ்ஸில் வரும்போது பக்கத்தில் உட்கார்றவனே நாம் செஞ்ச புண்ணியம்னா, அப்புறம் இது மாதிரி சுற்றமெல்லாம் வர்றதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ நல்ல சுற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் நல்வனை தான் வரணும். இப்போ அந்த படத்தில் வடிவேல் வர்ற மாதிரி அவன் வந்து பர்ஸை எடுத்துகிட்டு போய் இவன் போய் திரும்ப கேட்பான். சிங்கப்பத்து கேட்கும்போது அவன் வாயை ஒஃப்னு ஊதுனா ஃபுல்லாக இதை காலையில் எல்லா நேரமும் கேட்டால் 12 மணிங்கிறாங்க. அது எல்லா இடத்துலையும் எல்லா நேரமும் கிடைக்குது. சரி, அதுக்குள்ளே போக வேணும். அப்படி சுற்றம் நமக்கு வந்துச்சுன்னா, இல்லைன்னா பல பேர் தூங்கி 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 நம்ம மேலே விழுவான். அது வந்துட்டு அவ்வளவு சிரமமாயிடும். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, சூழல் இன்னைக்கு அப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் போய் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் கத்தி எடுத்து குத்திடுறான். இப்போ நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க போய் ஏன்டா என் மேலே சாஞ்சேன்னு கேட்டால் அவன் ஏதாவது எடுத்து குத்திட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம பயந்து பயந்து பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னங்க, அதான் நிறைய இடங்கள்ல இது மாதிரியான சூழல்கையா. என்னன்னா, என்ன செய்யறோம்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லிக் கொடுக்கறதுக்கு வீட்டில் பெரியவங்களும் இல்லை. முன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் சொல்லவும் முடியல. அப்புறம் இருந்ததை எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து மார்க் வாங்குற மிஷினாக மாற்றிட்டாங்க. நன்னெறி என்ன எதையும் யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு தெரிய அதே 8வது படிக்கும்போது அதோட சரி, எங்களுக்குமே 9வது 10வதுலாம் அந்த ஒன்றும் இல்லை. 8வது படிக்கிற வரைக்கும் நீதி போதனை வகுப்புன்னு அதுவும் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் கொடுப்பாங்க. அது ஒன்றே ஒன்று, அதுவும் போச்சு. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து எத்தனையோ பல நிகழ்வுகள் நடக்குது. அதே மாதிரி சமுதாயமும் இன்னைக்கு வந்து யாரையும் கேட்க முடியாது. பெற்றவங்களே பிள்ளையை கண்டிக்க கூடாதுன்னு ஆசிரியர் வந்து திட்டுறாங்க. ஆமாம், இன்னைக்கெல்லாம் ஒன்றும் அதான் சாமி சொல்கிறதுக்கே வழி இல்லை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, அதே போல் இதையெல்லாம் காட்சி ஊடகங்களுடைய காலம். அவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போதே நமக்கு பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் தான் ஃபேஷன், இதெல்லாம் தான் இன்றைக்கி ட்ரெண்டு அப்படிங்கிற அந்த இதில் நம்முடைய பழைய வழிமுறைகள் இதெல்லாம், ஏன்னா முழுக்க முழுக்க வேற ஆட்கள் தானே இருக்காங்க எல்லா இடத்துலையும். அதனால் அவங்க அதை வந்து திணிக்கிறாங்க. நம்மளால் இன்றைக்கி தடுக்க முடியாத சூழலில் இருக்கிறோம். அப்போ அந்த சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான், சிவபெருமான பாண்டிப்புரான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பாண்டிய நாட்டை ஆண்டவர் இல்லையா. அதுவும் இல்லாமல் தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு சொல்றது. நமக்கு வந்து உலகத்துக்கே தென்னாடு இந்தியா, இந்தியாவுக்கு தென்னாடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு தென்னாடு பாண்டிய நாடு. அதனால தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னா அந்த மதுரையை ஆட்சி செய்த பெருமான் பாண்டிப்புரான்.
பாண்டிய நாட்டினுடைய அரசன் சோமசுந்தர பாண்டியனாக சிவபெருமான் இருந்து ஆட்சி செய்து அம்மை அங்கையர்கன்னியாக மீனாட்சி அம்மையாக இருந்து ஆட்சி செய்தார். ஒரு முருகப்பெருமானும் ஆட்சி செய்த அந்த வரலாற்றை உடையது மதுரை. அப்படி அந்த பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில், அங்கே இடைமருது என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் இருந்து ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவினாம் பூவள்ளி கொய்யாமோ, ஆனந்தமாக தேன் போல இருக்கக்கூடிய பெருமான். இன்னைக்கு தேன் பார்க்குறோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு முன்னாலே ஒரு செய்தி வந்தது. எகிப்துலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல 3000 வருஷம் பழமையான தேனை கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம்? 3000 வருஷம் பழமையான ஒரு தேனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிலதெல்லாம் நம்மளுடைய புராணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத கண்கூடா சில சான்றுகள் மூலமாக நாம் பார்க்குறோம். அப்படி அந்த தேன் அப்போ கெட்டு போகாமல் இன்றைக்கும் சாப்பிட்ற பதத்தில் உண்ணக்கூடிய பதத்தில் அது இருக்கின்றது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட, ஏன்னா தேனுடைய இயல்பு அது கெட்டு போகாதுன்னு தான் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு நிறைய என்ன சொல்லியிருக்காங்க, அதில் 15% 17% தான் அதில் நீர்த்தன்மை இருக்குது. அதுக்குள்ளே அந்த சில என்ன சொல்கிறது, நம்ம கெமிக்கலில் சொல்லுவோம் இல்லையா, அந்த கிருமிகளை பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய அந்த ஆன்டிபயாட்டிக்கெல்லாம் இயல்பாகவே தேனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த தேன் கெடாமல் இருக்குது. இது எந்த ஆமாம், தானும் கெடாது. தன்னை சார்ந்த பொருளை தேர்ந்து ஏதாவது ஒன்று போட்டு வச்சிட்டோம்னா அது கெடாது. மாம்பழம்லாம் அந்த காலத்தில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், மாம்பழம் போட்டு அது அப்படியே இருக்குது. இந்த பானையில் இருந்த தேன்லாம் கற்கண்டு மாதிரி மாறி இருக்கு ஐயா. எங்கள் வீட்டிலே இருந்து எடுத்து சாப்பிட்டு பானையில் பதப்படுத்தி வைக்கிறாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம், அப்படியே இறுகி போயிட்டு. இப்போ அப்படி அப்படியெல்லாம் அந்த தேனினுடைய சிறப்பு. அந்த தேன் போல இருக்கக்கூடிய பெருமான், இடைமருதிலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான், அவருடைய சிறப்பை நினைந்து பாடி நாம் இந்த பூவை யுவமாக அப்படின்னு பாட்டில் சொல்கிறார். 3வது பாட்டு. ஞாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமான் மாய பிறப்பறுத்து ஆண்டான் என் வல்விடையின் வாயிற் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. இப்போ என்ன இங்கே சொல்றாருன்னா, ஞாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து, நாயினும் கீழான நிலையில இருக்கக்கூடிய என்னை அப்படின்னு சொல்றாரு. இங்க ஏன் இந்த நாயினும் கீழானவன் அப்படின்னு சொல்றாருன்னா, இது ஒரே ஒரு பண்புக்காக தான் இந்த நாயை நம்ம இடத்துல உயர்த்தி சொல்றாங்க. என்ன நாயின் இடத்துல உயர்ந்த பண்பு அப்படின்னு சொன்னா, நன்றி மறவாதது. இன்னைக்கு நாமெல்லாம் நன்றி சொல்ல கூட தயங்குறோம். ஒரு உதவி ஒருத்தர் செய்கிறாருன்னா அவருக்கு நன்றி சொல்ல கூட தயங்குறோம். இப்போ என்ன சூழல் நம்ம இருப்போம், வார்த்தையிலே நன்றி இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எங்க நன்றி இருக்கும்? அப்போ என்ன செய்யறோம், எதை செய்தாலும் நம்ம நன்றி உடையவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பு சிந்திக்கிறோம்னா யோசிச்சு பாருங்க, இதுக்கு எத்தனை பேர் காரணமாக இருந்திருக்காங்க. எல்லாம் ஒரு வினையினுடைய தொடர்ச்சி. இன்னையிலேருந்து இப்போ 3ஆம் ஆண்டில் இருக்கிறோம். 2.5 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஒரு வகுப்புக்கு இங்கே வரோம். அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால், அமைப்பாளர் ஒரு நம்ம ஓதுவார் இடத்துல கேட்டிருக்கிறார். அவர் அவருடைய நண்பருக்கு தகவல் சொல்லி அவரை வர சொல்லியிருக்கிறார். அவர் என்னுடைய நண்பர். அவர் நமக்கு இந்த மாதிரி அவர் ஓதுவார், வெங்கடாச்சலம் அப்படின்னு பேர், என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் ஓதுவார் ஆகிறதுக்கு முன்னாலேயும், அடியேன் பேராசிரியராக ஆகிறதுக்கு முன்னாலேயும், உலகியலில் கல்லூரியில் பேராசிரியர் ஆகிறதுக்கு முன்னாலேயுமே நாங்கள் எல்லோரும் நண்பர்கள். அதனால் அந்த நட்பினுடைய அடிப்படையில் சித்தாந்தம்லாம் நமக்கு அதிகம் தெரியாது. நம்முடைய வகுப்புக்கு இங்கே கடைசி வகுப்பு சித்தாந்த வகுப்புக்கு வரும்போது அவர் தான் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நம்ம கிளம்பி அங்கேருந்து வந்தோம். இங்கே ஒரு நல்ல அவை நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னா அவர்களையெல்லாம் நம்ம நன்றியோடு நினைத்து பார்க்கணும். அப்போ இந்த நிலைக்கு நம்ம வரணும்னா எத்தனை பேருடைய உழைப்பு, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க, எங்களுடைய ஞானாசிரியெல்லாம் எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில்
இந்த பணியை இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்கெல்லாம் நம்மளை உருவாக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த இடம் கிடைக்காது. இப்படி உருவாக்கி வைத்தாலும் ஒரு இடம் கிடைக்கிறது சிரமம். இப்படி எத்தனையோ பேரை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், ஆனால் ஒரு நல்ல அவை கிடைக்கிறது சிரமம். அது ரெண்டும் குருவருளாலும் திருவருளாலும் நமக்கு வாய்த்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய தன்மையை யோசிச்சு பார்க்கணும். ஞாயிற்கடைப்பட்ட நம்மையும் ஓர் பொருட்படுத்து. அப்போ தலைவனை மறக்கக்கூடாது, தன்னையும் மறக்கக்கூடாது, தலைவனையும் மறக்கக்கூடாது. நாம் இந்த நிலையில் இருக்கிறோம்னா இந்த நிலைக்கு யாரெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவர்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வகுப்பு முடிஞ்சு போன உடனே இந்த வகுப்புக்கு யார் யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நமக்கு தெரிந்து அமைப்பாளர் இருக்கிற அவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் என்னென்ன உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க, இப்படி எத்தனையோ அந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் தெரிந்தவர்களுக்கு நன்றி சொல்கிறோம், தெரியாதவர்களுக்கும் என்ன செய்யணும், நம்ம மனதால் இதுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கணும். அப்படி தெரிவித்து வந்தோம்னா தான் என்ன செய்யும் அப்படின்னா, நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அப்படின்னு ஒரு மூதுரை பாடல் இருக்குது. என்ன செய்யும் தென்னை மரம் தன்னுடைய பதிவில் பார்த்துருப்பீங்க, சில அன்பர்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காத அன்பர்கள் நம்முடைய பக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கங்க. அதில் வந்து தென்னை என்ன செய்யும் அப்படின்னா, அதனுடைய அடியில், மரத்தினோட அடியில் நம்ம ஊற்றுற தண்ணியை அது உறிஞ்சி எடுத்து எப்படி தலையில் ஒரு இளநீராக தருகிறதோ அதை போல நன்றியுடைய ஒருத்தருக்கு உதவி செய்தோம்னா அது நமக்கு பல மடங்காக நாம் செய்த உதவியை விட பெரிதும். ஏன்னா நாம் எந்த தண்ணி வேணாலும் ஊற்றுவோம், உப்பு தண்ணி கூட ஊற்றுவோம், ஆனால் அந்த இளநீர் என்ன வரும், இனிமையான சுவையுடைய நீராக நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்படியே அந்த நன்றி, அந்த அன்பினுடைய தொடர்ச்சி, அந்த சங்கிலி உடையாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு முறை என்ன செய்கிறாங்க, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த அம்மா வந்து கருத்தரித்திருக்கிறாங்க, குழந்தை பிறக்க போகுது, பிரசவத்துக்கு எப்படி செலவு பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு கார் மெக்கானிக். இவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு நாள் ஒரு வழியில் ஒரு 2 வீலரில் வந்துட்டு இருக்கிறார். அப்படி வருகின்ற போது அங்கே நடுவழியில் ஒருத்தங்க வந்து கார் ரிப்பேர் ஆகி நின்றுறாங்க. இனி இரவு நேரத்தில் எப்படி இந்த காட்டை கடந்து போகிறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போது இவர் ஒரு உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்த உடனே அவங்க பணம் கொடுக்க வராங்க. அப்படி கொடுக்க வரும்போது இவருக்கு ஏன்னா சூழல் இவ்வளவு சூழல் இருக்குது, பண கஷ்டம், கொடுத்தா வாங்கிருக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டார், இல்லைங்க இதை வந்து நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வந்து நான் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றி நிறைய பெரிய வேலை செஞ்சுட்டு தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கலாம், இது ஒரு சின்ன குறைபாடு தான், நான் சரி பண்ணிட்டேன், பரவாயில்ல நீங்கள் போங்க, வேறு யாருக்காவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு இது மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணியை பார்க்குறதுக்கு போயிடுறாரு. போன உடனே இந்த வீட்டில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுறாங்க, வருமானம் போதாது இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஒரு டீ கடை மாதிரி வச்சு அந்த மனைவி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த கருவுற்ற நிலையில் அந்த பிரசவத்திற்குரிய நிலையிலையும் வருவாய் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு பணி செய்து அந்த கடையில், அவங்களுடைய கடையில் பணி செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அந்த கார் ரிப்பேர் ஆன அந்த குடும்பம் இவங்க கடைக்கு வராங்க. சரி, இதுக்கு மேலே எதுவும் கடையெல்லாம் இருக்காது, பெரிய கடையெல்லாம் இருக்காது, இங்கேயே ஏதாவது சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க டீ கொடுக்குறாங்க. அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டு தான் அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி அந்த கொடுப்பதை பார்த்த உடனேயே அவங்க நினைக்கிறாங்க, அந்த மெக்கானிக் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார்ல, அந்த அன்பினுடைய சங்கிலி அந்த தொடர்ச்சி விடாமல் பார்த்துக்கங்க, உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் இல்லையா, அந்த இதை நினச்சிக்கிட்டு இந்த பெண்ணுடைய பிரசவத்துக்கு ஆகட்டும்னு சொல்லி அந்த அந்த சாப்பிட்ட பொருளை விட கொஞ்சம் அதிகமாக பணம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு இந்த பிரசவத்துக்கு தேவையான செலவை சமாளிக்கிற அளவுக்கு அந்த பொருள் கிடைக்குது. அப்புறம் எங்கேயோ பணிக்கு போயிட்டு திரும்ப அவர் வரார். வந்த உடனே பார்த்தா என்ன செய்கிறது, நான் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது, எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், இப்படி ஒருத்தவங்க வந்தாங்க, நான் இங்கே வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் வந்தது அவங்க தான் இவருக்கு தெரியாது, ஆனால் அந்த அன்பினுடைய தொடர்ச்சி, நம்ம செய்யக்கூடிய அந்த இதுதான் புண்ணியத்தினுடைய பயன் சரியான நேரத்தில் வர்றது. அப்படி வரக்கூடிய நிலையாக நமக்கு சிலது கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த
என்ன சொல்கிறது, நம்ம எத்தனை நிலையில் இருந்தாலும், கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி, அன்பும் நன்றியும் நம்ம இடத்துல இருக்குமானால் அது நமக்கு எந்த வகையிலாவது உதவியை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி கொண்டு வரக்கூடிய பெருமை உடைய புரான் அவனுடைய பெரும் கருணையும் எவ்வளவோ இடத்துல இருந்தாலும் தாயை போன்ற கருணையோட தாயிற் பெரிதும் தயாவுடைய தம்பெருமாள், தாயை விட கருணை உடையவர் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இறைவன் தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட பெரிய பெருமான் நம் பெருமான் மாய பிறப்பு அறுத்து இந்த பிறப்பை நீக்கி ஆண்டான், என்னை ஆட்கொண்டான். இறைவனால் எப்போ ஆட்கொள்ளப்படுறோமோ அதுக்கப்புறம் என்ன இல்லை, பிறப்பு இல்லை. நம்ம நாயன்மார்களுடைய வரலாறு பார்க்குறோம். திரும்ப எல்லாம் திருக்கைலாயத்துக்கு போனாங்க சுவாமியோட, திரும்ப யார் வந்தாங்க? இல்லை, எல்லாம் இறைவனோட இருக்காங்க, நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ யாரெல்லாம் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அவர்களெல்லாம் நமக்கு இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வழிமுறையை சொல்லிவிட்டு என்ன செய்துட்டாங்க, அவங்கெல்லாம் இறைவனோடு சென்று கலந்து விட்டார்கள். அப்போ இறைவனுடைய கருணை ஆட்கொண்டதற்கு அப்புறம் நமக்கு பிறவி கிடையாது. ஆனால் அதை இறைவன் வந்து ஆட்கொள்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கோம். அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அவ்வாறு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பெருமான் இந்த மாய பிறப்பறுத்து ஆண்டான், என் வல்வினையின் வாயில் பொடியட்டி பூவல்லி கொய்யாமோ. இறைவன் அப்படின்னா இந்த வினையினுடைய வாயில், அடுத்து அதனுடைய தோற்றுவாய் வாயில் இல்லையா, அதில் பொடியட்டி, இப்போ திரவம் அப்படியே சுரந்துக்கிட்டே வருதுன்னா என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல தண்ணி அதிகமாக வருதுன்னா அது ஒரு பொடி அப்படி போட்டு அடைத்து நிறுத்துவதைப் போல பொடிட்டி பூவல்லி கொய்யாமோ இங்கே பாடுறார். அடுத்து 4வது பாடல், பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே, என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் புண்பட்டவாபாடி பூவல்லி கொய்யாமோ. சரிங்க, இப்படி இறைவனை பரவலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அவன் முன்பு சொன்னதை போலதான், நல்லதை பற்றவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், தீமையை பிடித்துக் கொள்வோம். அப்படி என்னதான், பண்பட்ட தில்லை பதிக்கு அரசை பரவாதே, தில்லைக்கு அரசராக வீற்றிருக்கின்ற நடராச பெருமான் ஆனந்த கூத்தப்புரான் அவருடைய திருவடியை பணியாமல் என்பட்ட தக்கன் தட்சன், அருக்கன் சூரியன், எச்சன் அந்த வேள்வி தலைவர், இந்து சந்திரன், அனல் அக்னி, விண்பட்ட பூதப்படை வீரபத்திரரால் புண்பட்டவாபாடி பூவல்லி கொய்யாமோ. தட்சனுடைய யாகத்தில் வீரபத்திரர் உள்ள நுழைஞ்சு அந்த தேவர்கள்லாம் போனாங்களே, எதுக்காக போனாங்க, யாகத்தில் பரம்பொருளாக ஒருத்தர் அறிவிக்கிறேன்னு சொல்றான். இதுவரைக்கும் யார் பரம்பொருள், இப்ப வரைக்கும் யார் பரம்பொருள், சிவபெருமான் தான். நமக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு. அப்ப வந்து சிவபெருமான் தான் பரம்பொருள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியுது. இப்ப திடீர்னு ஒருத்தர் நமக்கு சொல்றாங்க, இப்போ உன்னை கலெக்டர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னா நம்ம நம்புவோமா? கலெக்டர் ஆகணும்னு சொன்னா ஐஏஎஸ் படிச்சிருக்கணும் இல்லையா? ஐஏஎஸ் படிச்சுட்டு அதுக்கு உண்டான நம்ம தகுதியோடு இருந்தோம்னா தான் நம்மளை கலெக்டர் ஆக்குவாங்க. திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு உங்களை கலெக்டர் ஆகுறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரணும், சந்தேகம் வரணும். ஆனால் அட்டடா கலெக்டர்னா சைரன் வச்ச காரு, முன்னால் போலீஸு, கன்மேனு அப்படி போனால் எல்லாரும் ஐயா எத்தனை வசதி, எவ்வளோ ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பரவாயில்ல நாமளும் கலெக்டர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனோம்னா என்ன நடக்குமோ அதுதான். இப்போ என்ன செய்த இவன் தட்சன் யாகத்தை நடத்தி பரம்பொருளை நான் புதிதாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை நம்மளால சொல்லுவாங்க அப்படின்னு போய் எல்லாம் வேள்வியில் உட்காந்து அடுத்து அங்கேருந்து வீரபத்திரர்
அப்படியே அந்த படையோட வர காளி இன்னும் இருக்கக்கூடிய எல்லாம் விட்டு வராங்க. வந்து உள்ள புகுந்து எல்லாத்தையும் அட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஓடும்போது விசிறுல அவன் தெரிச்சு ஓடுறான். தெரிச்சு ஓடும்போது அங்கங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல அடி விழுது. அதை பின்னால வந்து இதுல பட்டியலிடுவார் திருவுந்தியார்ல. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தனவு கூற முந்தி பெற ஒருங்குடன் வந்தவாறு முந்தி பெறன்னு அந்த பதிகம் பார்க்கும்போது யார் யாருக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டுது அப்படின்னு அதை பட்டியலிடுவார். அது பின்னால் நம்ம பார்ப்போம். அப்போ என்ன பண்றார், இந்த வீரபத்திரரை அனுப்பி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றார். அப்படி பண்ணக்கூடிய அந்த புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ. அப்பா சிவபெருமான போற்றி வணங்குறது மட்டுமல்ல, தவறான நெறியில் இருந்தோம்னா சாமி எப்படி தண்டிப்பாருங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. அதனால தவறான நெறிக்கு போகாதே அப்படிங்கிறதையும் இங்க அறிவுறுத்துறார். அடுத்து 5வது பாடல். தேன்னாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் உன்னாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நானாடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. தேன்னாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் சொல்றோம் இல்லையா? சேரனுக்கு என்ன அடையாளம்? கொடி சொல்லக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலரே அடையாளம் இருக்கு. சேரருக்கு பனம்பூ, சோழருக்கு ஆத்திப்பூ, ஆத்தி, பாண்டியருக்கு வேப்பம்பூ. இது மூணும் மூவேந்தருக்குரிய மாலை அடையாளம். அந்த மாலையை போட்டிருந்தாங்கன்னா அவர்கள் அந்த காலத்தை சேர்ந்தவங்க. முருகப்பெருமானுக்கு கடம்ப மலர். ஆமாம், கடம்பவனம். அது சிவபெருமான் இது கடம்பவனம் அந்த இடத்துக்கு இது கடம்ப மாலை முருகப்பெருமானுக்கு விருப்பமான மாலை. அதுபோல சிவபெருமானுக்கு கொன்றை மாலை. கொன்றை மலர்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு மலர். அப்படி அந்த கொன்றையை சொல்றார். தேன்னாடு கொன்றை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊன்னாடி நாடி வந்து உள்புகுந்தான். அப்படியே என்னை தேடி பெருமான் வந்தடைந்தார். இவர் தேடி போனாரா? மாணிக்கவாசகரா தேடி போனார்? இறைவன் மாணிக்கவாசகரை தேடி வந்தார். இவர் எதற்காக போனார்? குதிரை வாங்கிறதுக்காக போனார். ஆனா பெருமான் என்ன செய்தார்? வந்து ஆட்கொண்டார். திருவடி சுட்டி ஆட்கொண்டார். ஊன்னாடி நாடி வந்து உள்புகுந்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓலமிட நடம்பயிலும் வானாடர் கோவுக்கே பூவல்லி கொய்யாமோ. உலகத்தவர் முன்னால என்னை வந்து பெருமான் ஆட்கொண்டான். இந்த உலகத்தவர் முன்னால நான் ஆடி பாடி அப்படியே ஓலமிட இங்கே பெருமான் நடமாடி கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்புடைய வானாடர் கோவுக்கே, தேவர்களுக்கெல்லாம் பெரும் கடவுளாக வீற்றிருக்கின்ற சிவபெருமானுக்கு பூவல்லி கொய்யாமோ. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு சாத்துவதற்காக இந்த மலரை நீ பறிப்பாயாக அப்படின்னு இங்க சொல்றார். அடுத்து 6வது பாடல். எரிமூன்று தேவர்க்கு இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றும் ஆகி உணர்வரிதாம் ஒருவனுமே புறமூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாமோ. எரி மூன்று தேவருக்கு இறங்கி அருள் செய்தருளி. எரி மூன்று அப்படின்னா ஒளி வீசக்கூடிய சூரியன், சந்திரன், அக்னி என்று சொல்லக்கூடிய மூவருக்கும் அந்த ஒளியை கொடுப்பது சிவபெருமான் தான். இறங்கி அருள் செய்தருளி சிரமூன்று அற தன் திருப்புருவம் நெறித்தருளி. அப்படியே புருவத்தை நெறித்து நெற்றி கண்ணாலே இருக்கிறார். உருமூன்றும் ஆகி உணர்வரிதாம் ஒருவனுமே
புறமூன்று எரித்தவா பூவல்லி கொய்யாமா, முப்புறம் எரித்த நிலையை சொல்றார். அந்த முப்புறங்கள் அப்படின்னா அந்த வரலாறு கந்த புராணத்தில் மிக விரிவாக பேசப்படுது. வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதை சிந்திக்கலாம். அந்த முப்புறங்கள் தங்கம், வெள்ளி, இரும்புன்னு அந்த 3 கோட்டைகள் அப்படியே பறந்து போய் எங்கே வேணாலும் அப்படியே இருக்கும். இப்போ திடீர்னு இங்கே பறந்து வந்துட்டு வீல் விழுந்ததுன்னா என்ன, கீழே இருக்கிறவங்களாம் இறங்குவாங்க. அப்படி நிறைய துன்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த இந்த நிலை, அதில் பல பேர் துன்பப்படுறாங்க, பல நல்ல இடங்கள் பாதிக்கப்படுது, வேள்வி சாலைகள், குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகள், இதில் எல்லாம் இந்த மாதிரியான இடையூறுகள் நடப்பதனால எல்லாரும் போய் இறைவனிடத்தில் வேண்ட அந்த முப்புறங்களை பெருமான் எரித்து அருள் செய்யக்கூடிய அந்த நிலையை சொல்லி, அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீ மலர்மறை அடுத்த சொல்றாருன்னா, வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. வணங்க தலை வைத்து, நமக்கெல்லாம் தலை எதுக்கு வைத்திருக்கிறார் நினைக்கிறோம்? வணங்குவதற்காக தலை வைத்திருக்கிறார். நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் விதவிதமாக தொப்பி போட்டுக்கிறதுக்கும் எங்களுக்கெல்லாம் இல்லை. என்ன பண்ணுறது? அப்புறம் இருக்கிறவங்க வச்சுக்கிறாங்க. அப்படி விதவிதமாக இருக்கிறதுக்கும் அதுக்கு இதுக்கும் நம்ம தலை எதுக்கெல்லாமா பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே சொல்கிறார், வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து. சிவபெருமானுடைய வாய் எதுக்குன்னா இறைவனை வாழ்த்துவதற்கு முன்னாடி சொல்லியிருக்கிற வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு சொல்ற மாதிரி, இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, இது 2 செஞ்சிடலாம். இறைவனை அப்படி தலையால வணங்கிடலாம், அவனுடைய பெருமையை பேசிடலாம், வாயால பேசிடலாம். இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, இணங்க சீரடியார் கூட்டம் அவர் வச்சா நான் இணங்கணுமா? நான் சொல்றத அவனை கேட்க சொல்லு, நான் தான் தலைவன். இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, அடியார் கூட்டத்தோட நாம இணங்கி இருக்கணும். ஆனா என்ன செய்யறது, பல இடங்கள்ல இணங்கவே முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, சொல்லக்கூடாது, ஒரு மாட்டு வண்டி 2 மாடு பூட்டுறாங்கன்னா 2 ஒரே பக்கமா போனாதான் வண்டி போகும். 2 பக்கம் திரும்பிச்சுன்னா ஆமா, அதனால அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற சூழல் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ சிலதெல்லாம் யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கு. சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பல இடங்கள்ல ஆணவம் தான் காரணம். அப்ப என்ன செய்யும், ஏதாவது ஒரு வகையில அங்க ஆணவம் தலை தூக்கி நிற்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை அந்த அடியார் கூட்டத்தோட இணங்க வைக்காது. இப்ப கூட்டம்னா என்ன பொருள்? மொத்த கருத்துடையவர்கள் ஒன்றாக இருக்கிறது பேர் கூட்டம். சரிங்களா? அதுல கருத்து வேறுபாடு வரவே வராதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. கருத்துக்கள்ல மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். இப்போ எல்லா கணவன் மனைவியும் அப்படியே அந்யோன்யமான தம்பதியா அவர் அப்படியே இருந்தாண்ட திருமண உடனே அவர் என்ன கேட்கறாரு எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மா இப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் இன்னைக்கு இருக்காங்கன்னா இல்லை. அதுக்காக ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் பிச்சுட்டு போயிட்டாங்களா? அதுவும் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இணைந்து எப்படி வாழ்கிறார்களோ அதை போல முடிந்த அளவுக்கு பணியை என்ன செய்யணும், இணைந்து செய்யணும் சொல்றாரு. இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து. இங்கதான் நமக்கு பெரிய தடை வருது. என்ன தடை வருது அப்படின்னு சொன்னா, 2 வகையில தடை வருது. ஒண்ணு, ஒரு என்ன சொல்றது, நமக்கு நீ திரைப்படத்தை அதுவும் நாமெல்லாம் சொல்ற படம் பழைய படமா இருக்கு. புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு படம் எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, நாம பாக்குறோமா இல்லையான்னு தெரியல. ஆமா, எஜமான் சொல்ற மாதிரி கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கும்.
இளவு நடந்ததுன்னா நான் தான் பணமா இருக்கும். எங்கேயா இருந்தாலும் மாலை எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி, புயல் சொல்ற மாதிரி எங்க போனாலும் மாலை எனக்கு தான் கிடைக்கணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன சொல்றது, ஒரு 5வது 10வது இருக்கிறது கூட கண்டுக்க மாட்டேங்குது. ஆனா யாரு நம்பர் 2ல இருக்கணுங்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. 1ன்னு ஒருத்தர் முடிவாயிருக்கு, 2 யாரு அப்படிங்கிறதுல பெரிய சண்டை வந்து 2 ஒன்னாகணும்னு ஆசைப்பட்டு தனியா ஒரு கூட்டத்தை பிச்சுட்டு போயிடும். அங்க இருக்கிற 2 திரும்ப ஒன்னாகணும்னு அங்கிருந்து பிச்சுட்டு போகுது. இப்படியே எல்லாமே ஒண்ணுதான் இருக்கணும்னா அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க அந்த படத்துல. 1 பெருசா 2 பெருசா அப்படின்னு மன்னன் சொல்ற மாதிரி ஒரு விஷயம். 1 பெரிய விஷயமே கிடையாதுங்க, 2 தான் சாதனையே. எவ்வளவு தாங்கணும் தெரியுமா? அப்ப அந்த இடத்துக்கே நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அப்ப நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். அது அங்கீகாரம்னா முறையான அங்கீகாரமா இருந்தா பரவாயில்ல. இப்போ ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிற மாதிரி அவர் செய்கிற பணிக்கு ஒரு மரியாதை எதிர்பார்த்தா பரவாயில்ல. எந்த பணியுமே செய்யாம எல்லாரும் என்னதான் முன்னால் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிற சூழல் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பலவாறு பெருகி போயிடுது. அப்ப என்ன ஆகுது, இணக்கம் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது. நம்ம இன்னைக்கு பேசினால் தீரக்கூடிய பிரச்சனைகளை பேசுறது இல்லை, பேசாம விட்டால் தீரக்கூடிய பிரச்சனைக்கு பேசாமல் இருப்பதில்லை. 2யுமே என்ன பண்றோம், மாத்தி செய்யறோம். பேசுனா சண்டை வளரும்னா பேசாம விட்டுருணும், பேசுனா சண்டை தீரும்னா பேசிடணும். ஆனா நம்ம பேசுனா சண்டை தீரும்னா பேச மாட்டேங்கணும், பேசாம இருந்தா சண்டை தீரும்னா பேசி சண்டையை பெருசாக்கும். அப்ப எந்த காலத்துல எதை செய்யணுமோ அதை செய்து முடிந்த அளவுக்கு இணக்கமா போயிடும். அப்ப இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்குடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. அங்கே அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணம். பெருமான் உமையம்மையோடு அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான். உமையம்மை என காளியாக இருந்து இங்கே ஆடுகின்றார். பெருமான் இங்கே ஆனந்த கூத்தப்பிரானாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறந்த குணத்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று இங்கே திரும்ப சொல்றார். அம்மா என்னதுங்கம்மா? அதாவது சில இடங்கள்ல சில புராணங்கள்ல சில நுட்பங்கள் இருக்கும். அதை வந்து அது அங்கங்க அந்தந்த தளத்தில் சொல்லப்படக்கூடிய சில செய்திகள், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ என்னன்னா பெரும்பாலும் என்ன சொல்றது அப்படின்னா, அந்த கந்தர்வர்கள் வந்து காதல குண்டலமாக இருந்த அந்த கந்தர்வர்கள் அதில் ஒருத்தன் கீழே விழுந்த உடனே அவனை தூக்கி மேலே வைத்துக் கொள்வதற்காக பெருமானவாறு ஊத்துவ தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாண்டவத்தை ஆடினார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு உண்டு. நம்ம முன்ன திருச்சாளல்ல பார்த்தோம் இல்லையா, எதுக்காக பெருமான் அப்படி செய்தார் அப்படின்னு. தேன்புக்க தன்பனை சூழ் 14வது பாட்டு பாருங்க. தில்லை சிற்றம்பலவன் தான்புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி தான்புக்கு நட்டம் பயின்றுகள் நேல் தரணியெல்லாம் ஊன்புக்க வேட்காலிக்கு ஊட்டாம்தான் சாடலோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படி இறைவன் நடமாடி காளியை வெற்றி கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த உலகமெல்லாம் என்ன ஆயிருக்கும், காளியினால் அழிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் என்ன செய்ய, அதாவது வந்து 2 வகையான மக்கள் உண்டு. வாத்தியார் சாமி சொல்லும்போது 3ன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், சரியான சரியா நினைவு. அதாவது வெற்றி கழிப்பினால் அடுத்தவர்களை துன்பப்படுத்துறது ஒரு வகை. அவங்கள ஒரு அடிச்சு தோல்வியாக்கி உட்கார வச்சிட்டோம்னா அவங்க அதுக்கு அடுத்தவர்களை துன்பப்படுத்துற வேலைக்கு போக மாட்டாங்க. இது ஒரு வகையான மனநிலை. இன்னொரு மனநிலை இருக்கு, தோல்வி அடைஞ்சதுனால
அடுத்தவங்க கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்துல தோத்துட்டாங்க, அவங்க நினைக்கிறது நடக்கலைன்னா அடுத்தவங்களை எல்லாத்தையும் துன்பப்படுத்துவாங்க. அப்படி அது வந்து தோல்வியினால துன்பப்படக்கூடிய நிலையில அடுத்தவர்களை வந்து காயப்படுத்துவாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மாற்றம் வருது. நமக்கு பழைய காலத்துல இந்த நம்முடைய புராணங்கள் வரலாறுகள்லாம் பார்த்தோம்னா வெற்றியினால மமதை கொண்டு தான் துன்பப்படுத்திருக்கிறாங்களே ஒழிய இந்த மாதிரி நிகழ்வு நமக்கு பார்த்ததே இல்லை. இன்னைக்கு உளவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய பாங்கள் நம்ம பார்த்தோம்னா வெற்றி கழிப்பினால தான் இந்த மாதிரியான வன்முறைகள் பல இடங்கள் நடந்திருக்கு. அப்போ என்ன ஆகுது, ஒவ்வொரு முறையும் அந்த ஆணவம் வெற்றியினால் ஏற்படக்கூடிய ஆணவத்தினால அவங்க அழிக்க முற்படும் போது அவர்களுடைய வெற்றியை இறைவன் வந்து தடுத்து நிறுத்துறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இந்த காளி தான் பெரிய அப்படிங்கிற சிந்தனையில் இந்த உலகத்தையே அழிக்க முற்படும் போது இறைவன் வா இந்த ஆடல் கலையில் யார் சிறந்தவர்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த கவனத்தை திசை திருப்பி அந்த வெற்றி மமதையை அடக்கி ஆளுகின்றார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா இந்த மனநிலை அதை வந்து அழகாக சொல்லுவார். அந்த மூணா சொல்லுவார் வாரியார் சுவாமி. அஜகரணம், கஜகரணம், கோகர்ணம் அப்படின்னு 3 சொல்லுவார். அதாவது ஆடு, அடுத்து யானை, அடுத்து வந்து பசு. இந்த 3ஐயும் சான்று காட்டுவார். அஜகர்ணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்டை போய் ஒரு பண்ணோம்னா அது உடனே டக்குன்னு தலையை போட்டு அப்படியே நின்றுக்கும். தலையை அப்படி அப்படியே நின்றுடும். அது போய் எதாவது. இது வந்து அஜகர்ணம் ஆடு மாதிரி. அவங்க கிட்ட போய் ஒரு குற்றத்தை சொன்னோம்னா அதுக்கப்புறம் செயல்பட மாட்டாங்க, அப்படியே நின்றுவாங்க. கஜகர்ணம் அப்படின்னா அதுக்கு ஒரு சான்று சொல்லுவார். போய் துன்புட்டுனா அது திரும்ப நம்மளை அடிக்கும், அது இன்னும் வேகமாக செயல்படும். அடுத்து வந்து ஆனால் கோகர்ணம் அப்படின்னு சொன்னால் அந்த பசு என்ன பண்ணும் அப்படின்னா எந்த இடத்துல போய் ஒரு சின்ன கல் எடுத்து அப்படி போட்டோம்னா அந்த இடத்த மட்டும் சுழிக்கும், மீதி ஒட்டுமொத்த உடம்பும் அசையாமல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துல தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த தப்பை மட்டும் சரி பண்ணிட்டு அவங்க இயல்பாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த கோகர்ணம் அப்படிங்கிறதுக்கு சான்று காட்டுவார். அப்படி ஒரு 3 நிலையாக சொல்கிறார். ஆனால் நம்ம பார்க்கும்போது உலகில் வெற்றியினால் அடுத்தவரை துன்பப்படுத்துபவர்கள், தோல்வியினால் அடுத்தவர்களை துன்பப்படுத்துபவர்கள் 2 நிலை. ஆனால் இப்போ புதுசாக உருவாகிட்டு இருக்குது. வெற்றியும் தோல்வியும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் சரி எவனையாவது ஒருத்தனை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கூட்டம் இன்னைக்கு வந்து பெருகி கொண்டே இருக்கிறது. இறைவன் தான் அது முடிவு செய்யும். அடுத்து சொல்றார், நெறி செய்து அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபுரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை திரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. இப்ப நெறி செய்து அருளி என்ன நெறி? நன்னெறியாகிய சைவ நெறி. அருளி அந்த நெறியை பெருமான் நமக்கு அருளுகின்றார். அருளி தன் சீரடியார் பொன்னடிக்கே குறி செய்து கொண்டு அடியாருக்கு பணி செய்யும். அப்படி பணி செய்யக்கூடிய நிலைக்கு என்னை ஆண்டபுரான் குணம் பெருவி. இப்படி அடியார்களுக்கு பணி செய்யணும். அடியார்களுக்கு பணி செய்யணும்னா எப்படியெல்லாம் பணி செய்யலாம் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த 3 நிலை தான். அடியார்களுக்கு பல்வேறு வகையாக நம்ம பணி செய்யலாம். அதில் இவர் திருப்பெருந்துறையில் அடியார்கள்லாம் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு உரிய அந்த திருக்கோயிலை அமைத்து வழிபாடு செய்தார். என்னை ஆண்டபுரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பலவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. திரும்ப கேட்குறார், நமக்கு பழவினை அப்படின்னு சொல்லக்கூடிய வினை இருக்கு. பழைய வினை எப்போவோ செய்து வைத்தது. சஞ்சிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம் சொல்லக்கூடிய 3 வினையில் அது தமிழில் வந்து பழவினை. சஞ்சிதத்துக்கு பழவினைன்னு பேர், பிராரத்தத்துக்கு நிகழ்வினைன்னு பேர், ஆகாமியத்திற்கு வருவினைன்னு பேர். இப்போ இந்த பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ.
அப்ப இந்த பழைய வினையை எப்படிங்க நீக்க முடியும் அப்படின்னு சொன்னா இங்கதான் குறிப்பு. வருவினை என்னம்மா? ஆமா, இப்போ செய்யக்கூடியதனால் வரக்கூடிய வினை என்னங்கம்மா? அது பிராரப்தம், நிகழ்வினைன்னு பேர் அதுக்கு. சொல்லுங்க, பிராப்தம், நான் கொண்டு வந்த பிராப்தம். ஐயா, அது நம்முடைய சஞ்சிதத்தால இப்போ நமக்கு நடக்கக்கூடியதுதான் ஐயா. பழவினைகளால ஏற்படக்கூடிய பலன்கள் அதான் ஐயா. பழவினை முழுக்க நமக்கு செயல்பாடு வராது. இப்ப பழவினை அப்படிங்கிறது ஒரு தொகுதி. இப்போ அதுல கொஞ்சம் எடுத்து இந்த பிறவிக்கு அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வரும். அப்படி வரக்கூடிய வினை பிராரப்தம். இந்த பிறவியில இப்ப நம்ம ஒரு 10 பிறவிக்கு முன்னால ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டேன். இப்ப அவன்கிட்ட அடி வாங்கணும். அப்ப அவனை 500 அடி அடிச்சேன்னா, இப்ப நான் நோஞ்சானா இருக்கேன்னா 500 அடி அடிச்சா செத்து போயிடுவேன். அப்ப என்னன்னா, இந்த பிறவியில 100 அடி வாங்கணும் அவன்கிட்ட. மீதி 400 பெண்டிங். அந்த 400 சஞ்சிதத்துல இருக்கும். இப்ப அடி வாங்கிறதுக்காக எடுத்து வந்த 100 பிராரப்தம். அப்ப அந்த 400 அடியும் எனக்கு திரும்ப வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குன்றான். அப்ப அததான் நமக்கு குறிப்பாக இங்க காட்டுறாரு. என்னன்னா, பழவினை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ. அப்ப அதை நீக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய சஞ்சித வினையை நீக்குவதற்குரிய ஒரே வழி தீக்கைப்படுவது. தீக்கை வாங்கி தீட்சை வாங்கி வழிபாடு செய்தாதான் நம்முடைய பழவினை நீங்கும். இல்லைன்னா குருநாதர் தான், சிவபெருமான் தான் குருநாதராக வந்து பழவினையை தீர்க்க முடியும். வேற எந்த வகையிலையும் நம்ம பழவினை என்று சொல்லக்கூடிய சஞ்சித வினையை தீர்க்க முடியாது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம சஞ்சிதத்தை தீர்த்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது. அடுத்து இந்த பிராரப்த வினை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினை அனுபவித்து தான் கழிக்கணும். அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஆகாமியம்ங்கிற வினை ஏறாம பார்த்துக்கணும். இங்க ஏத்துனீங்கன்னா என்ன ஆகும்? நேரா திரும்ப சஞ்சிதம் ரவுண்டிங் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஒரு ப்ராசஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இப்போ செஞ்சு வச்சது பதிவாகும். அந்த பதிவானதுலேருந்து ஒரு பார்ட்டு வெளியில் எடுத்துகிட்டு அடுத்த பிறவிக்கு வருவோம். மீதி அப்படியே இருக்கும். அதில் செய்வோம், அதுவும் இதில் ஆட் ஆகும். அது அடுத்த பிறவிக்கு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது அப்படியே அது ப்ராசஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்கையும் ஒவ்வொரு சிப்பு இருக்கும். ஆமாம், அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இருவினை ஒப்புன்னு சொல்லி வரக்கூடிய நிலை வந்த உடனே தான் அந்த வினையினுடைய செயல்பாடு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த பழவினையை கிரி செய்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ என்று இங்கே திரும்ப கேட்கிறார். ஆனால் இன்னைக்கு ரொம்ப நுட்பமான விஷயம், தீக்கை பெற்றாலும் தீட்சை பெற்றாலும் வழிபாடு மட்டும் செய்து நம்முடைய வினையை நீக்கிக்க முடியாது. இந்த வருவினையை ஏற்றாமல் இருக்கணும். வருவினையை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு பழைய சஞ்சிதம் காலி ஆயிடுச்சு. வருவினையை ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப அங்கே ஸ்டோரேஜ் ஆகி சஞ்சிதம் பெருசாகிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வினையே இல்லாத நிலைக்கு வரணும். இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வரணும். அது அவ்வளவு எளிதில் வருமானா வராது. எப்படி நான் யார் தெரியுமா அப்படின்ற இது வருதோ அதெல்லாம் வந்துடும். வாங்கினாலும் அது வராமல் பார்த்துக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நிலையை இறைவன் அருள் செய்யணும்னு சொல்லி அப்படி அந்த சஞ்சித வினையை நீக்கி இறைவனுடைய திருமுடிக்கு சூட்டுவதற்காக இந்த பூவை நாம் இவோம் சொல்றார். அடுத்து 9வது பாடல். பன்னால் பரவி பணி செய்ய பாதமல என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கழலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ.
இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பன்னால் பரவி பணி செய்ய பாதமலர், பெருமான் அந்த பாத மலரை கட்டி பல நாள் பணி செய்வதற்குரிய வாய்ப்பு அளிக்கிறான். இப்படி எல்லாருக்கும் பல நாள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னா கிடைக்காது. என்ன செய்வோம், சில தொண்டுகள்லாம் சில நேரங்களில் முடிஞ்சிடும். அப்போ பல நாள் பணி செய்வதற்குரிய வாய்ப்பினை பெருமான் அருளி பாதமலர் என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன், எப்போதும் இந்த திருப்பாதத்தை என்னுடைய சென்னியிலும் சிந்தையிலும் சொல்லுவார். இதில் திருவுந்தியாரில், இந்த திருவுந்தியாரில் மாணிக்கவாசகர்லையே திருவுந்தியாரில், சித்தாந்தத்தில் திருவுந்தியார் இல்லையா, அதில் சொல்லுவார், சிந்தையிலும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற. அப்போ இறைவனுடைய திருவடி எங்கே இருக்கணும், இங்கே சென்னியில் இருக்கும், எப்பவும் திருவடியை சூடி. அதே போல் எப்போ அந்த திருவடியை சிந்தையிலேயே நிறுத்தி இருக்கணும். அதை சொல்றார், என் ஆகம் பாதமல என் ஆகம் துண்ண வைத்த பெரியோன் எழில் சுடராய் கல்நார் உரித்து. கல்லை உரிக்க முடியுமா? முடியாது, உடஞ்சிரும். ஆனால் அதிலிருந்து எப்படி தேங்காயிலிருந்து நாரை பிரித்து எடுப்பதை போல இந்த பெருமா என்ன செய்கிறான், என் நெஞ்சக்கல் நெஞ்ச கணகல்லும் நெகிழ்ந்து உருக. அப்படி பெருமான் என்ன செய்கிறார், அப்படி இந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நெஞ்சம் அப்படியே உரிக்கிறார். அப்படியே உரித்து எடுத்து, அப்படி ஏதாவது உரிச்சா என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், அப்படியே எல்லாம் அந்த ஆணவம் ஒவ்வொன்றா பெருமான் பிரித்து எடுத்து அந்த ஆணவங்கிற ஓட்டை தட்டி எடுத்தாருன்னா உள்ள தேங்காய் போல அப்படியே வெண்ணிறமாக அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இருக்கும் இல்லையா, அது போல அந்த கல்நார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கடலினைகள் பொன்னானவா பாடி பூவல்லி கொய்யாமோ. அப்படி முன்போடு இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை பாடி நாம் இந்த பூவை விவோமாக என்று அங்கே அருளுகின்றார் நமக்கு மாணிக்கவாசக பெருமான். அடுத்து 10வது பாடல். பேராசையாம் இந்த பிண்டம்மர பெருந்துரையான் சீரார் திருவடியின் தலைமேல் வைத்த பிரான் காரார் கடல் நஞ்சை உண்டுகந்த காபாலி ஓரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ. பேராசையாம் இந்த பிண்டம், இந்த உடம்பையே என்ன சொல்றார் மாணிக்கவாசக பெருமான், இது பேராசையால வந்தது அப்படின்னு சொல்றார். அவங்க எதுக்கெடுத்தாலும் பேராசை, இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அது வேணும் இது வேணும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நமக்கு ஏதாவது போதும்னு நினைக்கிறோமா? இல்லை, என்ன வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது சாப்பாடு தவிர வேற இல்லையா போதுங்கிறோமா? நீங்க வேற ஒண்ணு, சாப்பாட்டே இப்ப அடுத்த வேலைக்கு வேணும்னு எடுத்துட்டு போறாங்க, போதும்லாம் யாரும் சொல்றது இல்லை. ஆமா, அடுத்து திரும்ப வேணும். அவை பிராட்டி பாடிய பாட ஒண்ணு இருக்கு இல்லையா, மொழியாய், ஆமா, ஏழா இடும்பை கூறு வயிறு உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு அவை பிராட்டி சொல்ற மாதிரி. அது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, நிறைய சாப்பிட்டுக்கானா கேட்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு இல்லை பேசாம இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது. ஆமா, அதனால என்னையாவது விரதம் இருக்கலாம்னு நினைச்சாதான் அன்னைக்கு தான் எக்ஸ்ட்ரா உள்ள போகுது இல்லையா. விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா சரி, ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம், பழம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு பலாப்பழத்தை எடுத்து வச்சு, ஆமா, அப்படியே சாப்பிட்டு நான் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆமா,
அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் அந்த எந்த ஆசையும் விட முடியல. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு தங்குறதுக்கு சரி நல்ல வசதியாகவே இருக்கட்டும், ஒரு 3000 சதுரடியில் ஒரு நல்ல கூட பத்தாதுன்னு நினைக்கிறேன், சரி ஒரு 5000 சதுரடியில் ஒரு நீச்சல் குளம், ஒரு நல்ல பெரிய காரு, எஸ்யூவி, அது எக்ஸ்யூவியா எஸ்யூவி சொல்கிறாங்க, அது பெருசாக இல்லை, அதாவது வந்து லக்ஸுரியான ஒரு காரு, அப்புறம் இன்னும் பல வசதி, நிறைய நகைகள், நிறைய பணம், பேங்க் பேலன்ஸ் இன்னும் எல்லாம் இருந்து அதுக்கப்புறமா போதும்னு நினைக்கிறோமா? இல்லை, இந்த 5000 சதுரடி பத்தாது, இது ஒன்று பத்தாது, இதே மாதிரி இன்னொரு செட்டு அடுத்த ஊரில் அது வந்துடுச்சா, அதுவும் போதாது, அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு ஊரில், இப்படியே நமக்கு என்ன ஆகுது, பேராசை பெருகிக்கொண்டே இருக்கு சொல்றார். அந்த பேராசையாம் இந்த புண்டம் சொல்றார், இந்த உடலே பேராசையாக இருக்கின்றது அப்படின்னு நமக்கு காட்டுறார். இப்போ இது நீங்கணும். நம்ம இடத்துல இருக்கிற இந்த பேராசை நீங்கும்படியாக எப்போ நீங்கும் இந்த பேராசை அப்படின்னு சொன்னால், இறை வழிபாட்டுக்கு வந்தால் நீங்கிடணும். அப்போ தான் நம்ம உண்மையாக வழிபாட்டில் இருக்கோன்னு பொருள். இப்போ பேராசையாம் இந்த பிண்டம் அற பெருந்துரையால் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்த பிரான். திரும்ப அந்த திருவடி சூட்டிய நிகழ்வினை போற்றி வணங்குகிறார். காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த காவாலி போரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ. இந்த கடல் நஞ்சை உண்டு உகந்த காபாலி பெருமான் இந்த பிரம்ம கபாலங்களையும் திருமாலுடைய கபாலத்தையும் மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் எதை உண்டு மகிழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆலகாலம் என்று சொல்லக்கூடிய அந்த நஞ்சை உண்டு மகிழ்ந்திருக்கக்கூடிய பெருமான் ஓரார் புறம்பாடி பூவல்லி கொய்யாமோ. அப்படி இருக்கக்கூடிய பெருமானுடைய நீ பாடி இந்த பூவல்லி கொய்யாமோ என்று பாடல்ல இருக்கிறார். அடுத்து பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான் குறைகழல்கள் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் அந்நெறியே போலும் புகழ்பாடி பூவல்லி கொய்யாமோ. பால், அமுதம், அடுத்து தேன். இந்த பால் என்ன அப்படின்னு சொன்னா, நாம குழந்தையாயிருந்து வளர்றதுக்கு உதவுறது பால். அடுத்து அமுதம் அப்படிங்கிறது இரவா நிலையை அடைவதற்கு உதவக்கூடியது அமுதம். அடுத்து தேன்கிறது அப்படி இரவா நிலை விட்டாலும் கெட்டு போயிட்டா என்ன ஆகும், பயன் இல்லை, கெடாமல் பாதுகாக்கணும். அதனால அது மூணையும் சொல்றார். பாலும் அமுதமும் தேனுடனாம் பராபரமாய் கோலம் குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான். என்னுடைய உள்ளத்திலே பாலாகவும் அப்படின்னா குழந்தையா இருக்கும்போது பால் குடித்து வளரக்கூடிய அந்த நிலையாகவும், அடுத்து அமுதமும் அப்படி கொஞ்சம் வளர்ந்த உடனே இறந்து போகாமல் இருக்கக்கூடிய அந்த அமுதமுமாகவும், அடுத்து இந்த உடல் கெட்டு போகாமல் இருப்பதற்குரிய தேனாகவும் இருக்கக்கூடிய பெருமாள் உள்ளத்தில் அவன் இருந்தாதான் இது நடக்கும். நம்ம புறத்தில் அவனை எத்தனை தான் வழிபட்டாலும் உள்ளத்தில் அவனை வழிபடக்கூடிய நிலை, இந்த நல்ல நிலை இல்லைன்னா அது அத்தனையும் வீணாக போயிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்து உள்ளம் கொண்டபிரான் குறைகடல்கள் ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் அந்நெறியே போலும் புகழ்பாடி பூவல்லி கொய்யாமோ. அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை போற்றுகின்ற அந்த நன்னெறி இருக்கு இல்லையா, அந்த நன்னெறி இந்த உலகத்தாரில் சிலர் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானுடைய திருவடியை போற்றி வணங்குவார்கள். அப்படிப்பட்ட நன்னெறியாகிய அந்நெறியிலேயே நாமும் சென்று அவன் புகழை பாடுவோமாக அப்படின்னு இங்கே சொல்றார். இப்போ ஒரு பாடகர் இருக்காருன்னு வச்சுக்க, அவர்கிட்ட போய் பாட சொன்னா எதை வேணாலும் பாடிடுவார். அவருக்கு கொஞ்சம் பொருள் கொடுத்தா எதை வேணாலும் பாடுவார். ஆனா அப்படிப்பட்ட நிலையா இல்லை. அப்ப என்ன செய்யணும், என்ன கொடுத்தாலும்
சிலதை நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரணும். நிலை அதுதான் வந்து அந்த தொண்டில் உறுதிப்பாடு. தொண்டர்கள் அந்த உறுதிப்பாட்டில் இருப்பாங்க. ஆனால் அதை வைத்து பிழைப்பவர்கள் அந்த உறுதிப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க? இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, வேற எங்கேயாவது கூப்பிட்டா அங்கேயும் போவாங்க. இப்போ சில இடங்களில் என்னென்னா, முதல்ல இலக்கியத்தில் பேசுவாங்க, அப்புறம் பக்தி இலக்கியம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலில் என்ன ஆயிடுவாங்க, பணம் வருதுன்னு கட்சியோட பேச்சாளராக போயிடுவாங்க. போய் அடுத்தவனை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே இருந்த நல்ல நெறியெல்லாம் என்ன ஆகும்? எல்லாம் வீணாக போயிடும். என்னுடைய வாழ்க்கையில் சில நண்பர்களை எல்லாம் சந்திச்சிருங்க. ஆரம்பத்தில் அப்படியே என்ன சொல்கிறது, 2 பேருக்கு பேச்சு போட்டி வச்சோம்னா நாம் திருவாசகத்தையோ அல்லது தேவாரத்தையோ எடுத்து பேசுகிறத விட அவங்க பேசுகிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆனால் அது நம்மளை விட இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, எல்லாம் இப்படி போயிடுச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து பொருள் பற்றி செய்தோம்னா நம்ம அப்படி மாறி போயிடுவோம். அப்போ பொருளின் மேல் பற்று இல்லாமல் நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நினைத்து செய்தவர்கள் தான் இன்னை வரைக்கும் அதில் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நினைத்து ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா பொருள் குறித்து அவர்கள் சிந்தித்திருந்தா இவங்களை மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பல இடங்களுக்கு மாறி இருப்பாங்க. பட்டிமன்றம் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனையோ வகையான பேச்சுக்களுக்கு இப்போதான் டிவியில் எங்கே பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொரு தலைப்பு வச்சுக்கிறான். அது வந்து பொழைக்க போவது யாரு, சாவ போவது யாருன்னு வந்து தலைப்பு வச்சுட்டு இஷ்டத்துக்கு இதையாவது ஒன்று பேசி இருக்கிற பொழுதுபோக்கிட்டு இருக்கிறாங்க. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அதெல்லாம் ஏதோ இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குங்க, முடியல, ஏதோ கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குறதுக்காக ஏதோ ஒரு முறை 2 முறை சிரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதுலேயே மூழ்கி போயிடக்கூடாது. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பொருள் பற்றிய சிந்தனை இருந்தால் நம்ம தடம் மாறி போயிடுவோம். அப்படி போகாமல் என்ன செய்யணும் அப்படின்னா, குறைகள் ஞாலத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த நிலையில் இருக்க மாட்டாங்க. ஞாலம் பரவுவார் நன்னெறியாம் நெறி. இந்த நன்னெறியிலேயே நின்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்னா, இந்த இடத்த விட்டு மாற மாட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னா இடம் மாறக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நிலை, அந்த நன்னெறியாக இருக்கக்கூடிய நிலையிலே இருந்து இறைவனுடைய புகழை பாடக்கூடியவர்களோடு இணைந்து நாமும் இந்த பாடுகின்ற பணியை செய்து அவருக்கு இந்த பூவை பறித்து பெருமானுடைய திருவடி சாத்துவோமாக சொல்றார். அடுத்து, வானவன் மால் அயன் மற்றும் உள்ள தேவர்கட்கும் கோணவனாய் நின்று கூடலிலா குணக்குரியோன் ஆன நெடுங்கடல் ஆளாளம் அமுது செய்ய போனகம் ஆனவா பூவல்லி பொய்யாமோ. இங்க சொல்றார், வானவன் இந்திரன், மால் அயன் மற்றும் உள்ள தேவர்கட்கும், திருமால் பிரம்மன் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களுக்கும் கோணவனாய் நின்று எல்லோருக்கும் தலைவனாக சிவபெருமானே இருக்கிறான். அப்படி இருந்தாலும் கூடலிலா குணக்குரியோன். பெருமான் என்னன்னா, போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனாக இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் ஆன நெடுங்கடல் ஆளாளம் அமுது செய்ய போனகம் மானவா பூவல்லி பொய்யாமோ. அந்த கடல்ல இருந்து தோன்றிய அந்த விஷமும், வாசுகிங்கிற அந்த பாம்பிலே இருந்து தோன்றிய அந்த விஷமும் இரண்டும் அப்படியே சேர்ந்து அந்த ஆழகாலமாக இருந்து எத்தனை பேரை துன்புறுத்தியது. போய் எடுத்துட்டு வருவோன்னு யாருமே போகல, போனவர்கள் வெற்றியோடு திரும்பல. அப்ப இறைவனுடைய அருளால் அதை சுந்தரர் தான் எடுத்துட்டு வர்றார். அப்படி வந்த அந்த ஆளாள சுந்தரர் எடுத்து கொண்டு வந்த அந்த அமுது செய்ய அது என்னவா மாறிது? போனகமானவா பூவல்லி பொய்யா. அந்த நஞ்சு என்ன ஆச்சு? பெருமானிடத்துல அமுதமாக மாறி நிற்கின்றது. அப்படிப்பட்ட தன்மையுடைய சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் இந்த பூவல்லி பொய்யாமோ சொல்றார். அடுத்து 13வது பாடல். அன்று ஆள நீலர்கீழ் அருமறைகள் தான் அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும்
நின்றார ஏத்தும் நிறைகளோன் புனை கொன்றை குந்தாது பாடினாம் பூவல்லி கொய்யாமோ அன்று ஆழ நீளர் கீழ் அருமறைகள் தான் அருளி. பெருமான் என்ன செய்கிறார்? கல்லாள மரத்தின் கீழ் தென்முக பரமனாராக தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் பிரம்மாவினுடைய புதல்வர்கள். அந்த 4 பேருக்கும் என்ன செய்கிறார்? இந்த சின்முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முத்திரையை காட்டி அருள் செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம் தெரியும் இல்லையா? சும்மா இருப்பது ஆமா, இது நம்முடைய காட்சி. ஆமா, இறைவனோடு பற்றி இருக்கணும். ஆமா, ஆணவம் கண்மம் மாயை நீங்கி இறைவனோடு இறைவனுடைய திருவடியில இந்த உயிர் இருக்கணும். அது சித்தானந்த சின்முத்திரைன்னு பேர். அந்த சின்முத்திரையை காட்டி நீ எத்தனை தான் கற்றாலும் பெற்றாலும் இறைவனுடைய திருவடியை அடைந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இந்த 3 இடத்துல இருந்து நீங்க விலகி இருக்க முடியும், மீண்டும் பிறவா நெறியை அடைய முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில பெருமான் என்ன செய்யறான்? அவர்கள் எத்தனையோ கற்று, அதான் கல்வி நிறைய கற்றுவிட்டா நமக்கு ஞானம் வந்துடுமான வராது. என்ன? ஆமா, கல்வி வேற ஞானம் வேற. ஆனா ஞானம் வந்ததுனால நமக்கு இது ஆணவம் வராதுங்கிறது இல்ல. சரிங்களா? கல்விங்கிறது உலகியல் கல்வி, ஞானம்ங்கிறது இங்க அருளியல் நூல்களை கற்கின்ற அந்த ஞானம். அது எல்லாத்தையும் ரசிச்சு குடிச்சு முடித்தாலும் வாசனா மலர்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரியாவது நம்ம கிட்ட ஒட்டிக்கும். அதையும் ஒட்டாம பார்த்துக்கணும். அப்படி இருந்தாதான் இறைவனை அடைய முடியும். அந்த மும்மலங்களை நீக்கணும். அவங்க அத்தனை தான் படித்தாங்க, ஞான நூல்களை தான் படித்தார்கள், ஞான நூல்களை தான் கற்று உணர்ந்தார்கள். ஆனாலும் என்ன செய்யல? சிந்தையில் ஒரு தெளிவு பிறக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய படித்தா நம்ம ஞான நூல்களை படித்தாலும் என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் ஒன்று சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் ஒன்று சொல்லியிருப்பார். அதை என்ன பண்ணுவோம்? தவறாக புரிந்து கொள்வோம். ஒன்றை கற்றுக்கொள்ளும் போதே என்ன வரக்கூடாது? சில குற்றங்கள்லாம் வரக்கூடாது. ஐயம், திரிபு, இது வரவே கூடாது. திரிபு அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக புரிந்து கொள்ளுதல், மாற்றி புரிந்து கொள்ளுதல். அது திரிபு இருக்கக்கூடாது. திரிபு இருந்தால் சிரமம். ஐயம் இருந்தால் கேட்டு தெளிந்துக்கலாம். திரிபு இருந்தால் அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இல்லை நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் சொல்கிறது தப்பு, தவறு அப்படின்னு ஒரு பிடிவாதம் வந்துடும். அது அப்படியே அடுத்தடுத்து என்ன ஆகும்? அது பெருசாகி நம்மை துன்பத்தில் ஆழ்த்தும். அப்போ என்ன செய்கிறார்? அப்படி சொன்ன உடனே அந்த சின்முத்தினால் சொல்லாமல் சொல்லி அவர்களுக்கு உணர்த்தி அந்த ஞானத்தை அருளுகின்றார். எந்த ஞானம் அப்படின்னு சொன்னால், அபர ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அருளுகின்றார். பரஞானம் அபரஞானம் இருக்கக்கூடிய ஞானத்தை அருளி பெருமான் அவர்களை மீண்டும் என்ன செய்கிறார்? அந்த குழப்பத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறார். அருளி நன்றாக வானவர் மாமுனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறைகளோன். பெருமானுடைய திருவடிய எப்போவுமே எல்லாரும் வணங்கி கொண்டே இருப்பாங்க. அப்ப எல்லோராலும் போற்றப்படக்கூடிய திருவடி. திருநாவுக்கரசர் திருவடி திருத்தாண்டகம் அப்படின்னு ஒரு பதிகம் நமக்கு அருளி இருக்கிறார். அதுல முதல் பாடல்ல அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாம் அடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 கணங்களும் பாடும் அடி,
திரைவிரவு தென்கடில நாடன் அடி திருவீரட்டானத்துயம் செல்வன் அடி அப்படின்னு அந்த முதல் பாடல்ல சொல்லுவார். இறைவனுடைய திருவடி சிறப்பு அதிலே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் திருநல்லூர் திருத்தாண்டகத்திலையும் திரும்ப அந்த நனைந்தனைய திருப்படி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே அப்படின்னு அந்த திருப்பதிகத்திலையும் இறைவனுடைய அந்த திருப்படி சிறப்பை திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு அவர் சொன்னதில் அந்த திருப்படி பதிகங்கள் இந்த 2 பதிகங்கள் இருக்குது. அப்படி அந்த பெருமான் என்ன செய்கிறான், அரவணையான் சிந்தித்து ஆற்றும்படி. அரவணையான்னா பாம்பு படுக்கையில் இருக்கக்கூடிய திருமால் எப்போதும் சிவபெருமானுடைய திருவடியை சிந்திச்சுட்டு இருப்பாராம். நம்ம இன்னைக்கு திருவாரூரில் பெருமானை தரிசிக்கிறோமே, தியாகேச பெருமான் அவர் எங்கே இருந்தார்? திருமாலனுடைய இதய கமலத்தில் வைத்து பூசித்து கொண்டிருந்த பெருமான் தான் தியாகேச பெருமான். அப்ப அரவணையான் சிந்தித்து அரற்றும்படி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. பிரம்மனுடைய தலையில எப்போ இந்த உலகத்தை படைத்து கொண்டிருக்கான் இல்லையா, அந்த பிரம்மனுடைய 4 தலை அணியாக இருக்கக்கூடியது அந்த திருவடி. அரவணையான் சிந்தித்து அரற்றும்படி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும்படி. முருகப்பெருமான் வணங்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடி. சார்ந்தார்கெல்லாம் சரணாம் அடி. யாரெல்லாம் அவரை போய் அந்த திருவடியை வணங்குகின்றார்களோ அவர்களை ஒரு சரணாக இருந்து காக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய திருவடி. பரவுவார் பாவம் பறைக்கும்படி. யாரெல்லாம் போய் வழிபடுறாங்களோ அவங்களுடைய பாவத்தை நீக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த திருவடி. 14 கணங்களும் பாடும்படி. அந்த 18 கணங்கள் சிவகணங்கள் 18 இருக்கு. அந்த 14 கணங்களும் பாடும்படி திரைவிரவு தென்கடில நாடன் அடி. கடில நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி. திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய அதிகை வீரட்டானத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடி அப்படின்னு அந்த பதிகம் முழுக்க நிறைய நல்லா விரிவாக வரும். இப்படி முதல் பாடல்ல அந்த செய்திகளை எல்லாம் நம்ம அருளி இருக்கிறார். அதுபோல பெருமான் என்ன செய்தார், நாள்தோறும் வானவர்கள் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நாள்தோறும் வந்து பெருமானை வழிபாடு செய்வாங்களாம். அப்படிப்பட்ட சிறந்த திருவடியை உடைய பெருமான் நிறை கள்ளலோன் புனை கொன்றை பொன்தாது பாடினாம் பூவள்ளி கொய்யாமோ. அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய திருமுடியிலே சூடியிருக்கிறார் இல்லையா கொன்றை மாலை. அந்த மாலையில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, பாருங்க அது இவ்வளவு புண்ணியம் செய்து அந்த கொன்றை மலர் என்று சொல்லி அதை நினைந்து பாடி நாம் இந்த பூவை பெய்வோமாக அப்படின்னு சொல்றார். படமாக என்னுள்ளே தன் இணைப்போது அவையளித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான் தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடமாடுமா பாடி பூவள்ளி கொய்யாமோ. அடுத்து படம் அப்படின்னு சொன்னால் நினைக்கிறேன் ஃபோட்டோ. அது எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் நமக்கு தேவையான போது எடுத்து பார்த்துக்கலாம். அப்படி என் உள்ளே தன் இணைப்போது அவை அளித்து அந்த திருவடியை எப்பவும் நெஞ்சத்திலே எடுத்துருக்கோம். எப்போ நினைச்சா டக்குன்னு ஒரு கண்ணை மூடினோடனே அந்த திருவடி இங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த என் உள்ளே தன் இணைப்போது அவை அளித்து இங்கு இடமாக கொண்டிருந்த ஏகம்பம் மேயபிரான். திரு ஏகம்பத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் என்னுடைய இடத்திலே இடமாக இந்த உடலை இடமாக கொண்டு இருந்தான். தடமார் மதில் தில்லை அம்பலமே தான் இடமா நடமாடுமாவாடி பூவள்ளி கொய்யாமோ. அப்படிப்பட்ட இறைவன் நடமாடுவதற்கு உரிய இடமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னால் அந்த தில்லை. அந்த தில்லையில சிற்றம்பலத்திலே பெருமான் நடமாடி கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவனுடைய பெரும் சிறப்பை பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. அடுத்து 15வது பாடல். அங்கி அருக்கன் ராவணன் அந்தகன் கூற்றன் செங்கன் அரி அயன் இந்திரனும் சந்திரனும் பங்கமில் தக்கனும் எச்சனும் தம் பரிசழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்றார். அங்கி அக்னி தேவன், அருக்கன் சூரியன், ராவணன் தெரியும் நமக்கு, அந்தகன் அந்தகாசுரன்,
கூற்றன் யமன், செங்கன்னரி திருமால், அயன் பிரம்மன், இந்திரன் சந்திரன், பங்கமில் தக்கனும் தட்சன், எச்சனும் அந்த வேள்வி தலைவன் தம் பரிசு அழிய பொங்கிய சீர்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ. இவங்களை எல்லாத்தையும் பெருமாள் அடித்து திருத்துறார். அது என்னென்னு நம்ம பின்னால் நம்ம திருவந்தியார் பார்க்கும்போது பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். அதில் ராவணன் மட்டும் அந்த இடத்துல வரமாட்டான். ராவணன் என்ன செய்தார் நமக்கெல்லாம் தெரியும். கைலாய மலையை அவன் பெயர்த்து எடுத்த போது பெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலால் ஊன்றி அப்படியே அவனை மலைக்கு கீழே அழுத்துறார். அப்படி மலைக்கு கீழே அழுத்தி அவன் பலகால, ஒரு நாள் 2 நாள் இல்லை, பலகாலம் துன்பப்படுறான். அப்போ துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது என்ன செய்யறான்னா சாமகானம் பாடுனா இறைவன் இறங்கி அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. என்ன செய்யறான், தன்னுடைய 20 தலையில ஒரு தலையை இத்து, ஒரு 10 தலை, 20 தலை, 20 கையில் ஒரு கையை பிய்த்து 10 தலையில் ஒரு தலையை பிய்த்து அந்த நரம்புகளை எல்லாம் வைத்து அவன் வீணையை மீட்டி அந்த சாமகானத்தை பாடி இறைவனுடைய அருளை பெற்று அதில் அவன் வாழ்நாள் பெறான். 3 கோடி வாழ்நாளும் சந்திரகாசம் அப்படிங்கிற வாளும் பெற்று யாராலும் வெல்ல முடியாத வாள் அது. அந்த வாளை பெற்று ராவணன் இருக்கிறான். அந்த கைலாய மலையை போட்டு எடுக்கும்போது அழுத்தி அந்த நிலையை சொல்கிறார். அடுத்து இதெல்லாம் தட்சயாகத்தில் நடந்தது. அதே மாதிரி அந்தகாசுரனும் தட்சயாகத்தில் அது தனியாக அட்டவீரட்டங்களில் ஒரு நிகழ்வு. அந்தகாசுரன் எங்கே, அந்தகாசுரன் வதம் எங்கே அந்தகாசுரனை வதம் செய்கிறார், அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று பார்த்துக்குவாங்க. அடுத்து அந்த அந்தகாசுரனை வெற்றி கொள்கிறார். அப்படி வெற்றி கொண்டால அடுத்து யமன், இதுவும் ஒரு வீரட்டத்தலம் தான், திருக்கடையூரில். ஆமாம், யமனை உதைக்கிறார். அப்படி உதைத்த அது என்னங்கம்மா ஒவ்வொன்றா சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சரியாகத்தானே இருக்கும். திருக்கடையூர், திருக்கோயிலூர், அப்படியா? அந்தகாசுரனுடைய வதம் திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்ட சொல்லிடுவீங்கன்னு நினச்சி கேட்டேன், யாரும் சொல்லலை. ஆமாம், அப்போ திருக்கோயிலில் அந்தகாசுரனை வதம் செய்து திருவதிகையில் முப்புறங்களை எரித்தார். திருக்கடையூரில் யமனை வைக்கிறார். நீங்கள் சொன்ன திருக்கண்டியூரில் பிரம்மனுடைய தலையை போயிறார். அந்த சாமி பேர் பிரம்மசரக்கண்டீஸ்வரன் பேர் சாமிக்கு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அந்த யமனை உதைத்து அருளிய பெருமான். அடுத்து திருமாலை ஒவ்வொரு அவதாரத்துலேயும் அடிச்சிருக்கிறார், அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து இந்த பிரம்மனுடைய தலையை இப்போ தான் பார்த்தோம், தலையை கொய்திருக்கிறார். அடுத்து இந்திரன் சந்திரன்லாம் வீரபத்ரா அந்த தக்கனுடைய யாகத்தில் வழிபடுறாங்க. அப்படி அவர்களுடைய பெருமை அழியும்படியாக பொங்கிய சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ இன்னுங்க நமக்கு அருளி இருக்கிறார். அடுத்து 16வது பாடல். தின்போர் விடையான் சிவபுரத்தார் போரேறு மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. பாருங்க எப்படி மாணிக்கவாசகர் சொல்றாரு. இவங்களுக்கெல்லாம் அடி கொடுத்த பெருமான்னு சொல்லி முதல் பாட்டில் சொல்லிட்டு அடுத்து பாண்டிய மன்னன்ட்டு அடி வாங்கின பெருமான்னு சொல்றாரு. தின்போர் இடையான் அப்போ என்ன செய்ய, ஒரு மிகப்பெரிய காளையை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமான் சிவபுரத்தார் போரேறு, சிவபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு ஒரு போரேறு போல இருக்கக்கூடிய பெருமான் மண்பால் மதுரையில் பிட்டு அமுது செய்தருளி. இங்கே வந்திப்பாட்டிக்காக வைகை கரை அடைக்க போய் அதற்கு கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்டு அமுது செய்தருளி தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. அப்படி ஓங்கி அடித்த உடனே அவனை ஆட்கொள்றார். அப்படி யார் அடித்தானோ அவனுக்கே அடி விழுந்து.
அப்படி அருள் செய்த அந்த புண்பாடல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று இங்கே பாடுறார். அடுத்து 17வது பாடல்ல முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடிதாம் அறியார் போற்றுவதே என்னாகம் உள்புகுந்து ஆண்டு கொண்டான் இளங்கணியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. முன்னாய மாலையனும் வானவரும் தானவரும், வானவர்னா தேவர்கள், தானவர்னா அசுரர்கள். திருமாலும் பிரம்மனும் அடுத்து இருக்கக்கூடிய தேவர்களும் அசுரர்களும் இன்னும் பல பேரும் பொன்னார் திருவடி தாம் அறியார். இப்போ அவங்கெல்லாம் பெருமானை பார்த்து வழிபாடு பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட திருவடி, பெருமானுடைய திருவடி போற்றுவதே என் ஆகம் உள்புகுந்து ஆண்டு கொண்டான். எப்பவும் நெஞ்சத்தில் இருக்கக்கூடியதாக அந்த திருவடி வீற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமானுடைய இலங்கு அணியாம் பன்னாகம் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ. அப்படிப்பட்ட பெருமானுக்கு அணிகலனாக என்ன இருக்கு? பாம்பு இருக்கு. பாம்பு இருக்கு இல்லையா? அந்த பாம்பை அடி நாம் பூவல்லி கொய்யாமோ. அந்த கொன்றை மலர்ல இருக்கிற பொன் தாதுவை பாடினார் இல்லையா? அது போல இறைவனுக்கு அணிகலனாக இருக்கக்கூடிய பாம்பை பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்றார். அடுத்து 18வது பாடல் சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கு ஆறாத ஆசையதாய் அடியேன் அகம்மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. இங்க சீரார் திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்கே. பெருமானுடைய திருவடி அந்த சிலம்பு அவன் ஆட ஆட அப்படியே அந்த சிலம்பு ஆடி ஒளி எழுப்புது. அந்த ஒளிக்கு ஆறாத ஆசையதாய் அடியேன் அகம் மகிழ. அப்ப என்ன ஆசை அப்படின்னா, பெருமான் இந்த நெஞ்சத்திலே ஆட ஆட உள்ள நம்ம அப்படியே அமைதியா கேட்டோம்னா அந்த சிலம்பினுடைய ஓசை கேட்குமா. அதுதான் நமக்கு சேரமான் பெருமாள் நாயனார் நாள்தோறும் பூசையினுடைய நிறைவுல சிவபெருமானுடைய சிலம்பொலி கேட்கிறார். அதான் டெய்லி கேட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் கேட்கலன்னு உடனே அவர் என்ன செய்கிறார், தன்னை மாய்த்து கொள்ள முற்படும் போது சுந்தரருடைய பாட்டில் நான் கொஞ்ச நேரம் மயங்கி நின்றுட்டேன், அதனால உனக்கு அந்த திருவடி சிலம்பு ஒளியை கொடுக்கல அப்படின்னு சொல்றார். அந்த ஆறாத ஆசை, அந்த சிலம்பு ஒளியை கேட்கணும்னு நமக்கு அந்த ஆறாத ஆசை இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஆசையோடு அடியேன் அகம் மகிழ, என்னுடைய நெஞ்சம் மகிழ்ந்திருக்கும்படியாக தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. அப்படி பெருமான் பேரானந்தத்தோடு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று சொல்றார். அடுத்து அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையும் ஆம் முத்தி முழுமுதல் உத்தரகோச மங்கை வல்லல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ. அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துரையான். அத்தின்னா யானை. யானையினுடைய உரியை போர்த்து அருளிய பெருமான் அப்படியே பிடிக்கிறார். பெருமான் என்ன செய்கிறார், பேரொளி வடிவமாக திடீர்னு அங்கே வந்துட்டார். அப்படி வந்த உடனே அந்த பேரொளி புலம்பு அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணு கூசுதான். அப்போ என்ன செய்கிறார், இந்த அவர்கள் எல்லாம் கொல்ல வந்த அந்த யானையை அப்படியே ஒரு அதனுடைய தலை மேலே காலை குறித்து அப்படியே அந்த பின்னால் அந்த ரெண்டு கையை எடுத்து அப்படியே இழுத்து தன்னுடைய மேனி மேலே போர்த்தி கொண்டாராம். வழுவூர் விரட்டம் கூட அந்த பெருமானுடைய காட்சி பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் கற்சிலை வடிவமாக இதில் பேரூரில் அந்த இதில் அழகா மண்டபங்களில் செய்திருப்பாங்க. நிறைய இடங்களில் வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள். ஆனால் நடந்த இடம் வழுவூர் விரட்டம். அங்கே உற்சவ திருமேனி அப்படி தான் இருக்கும். கஜசம்ஹாரமூர்த்தின்னு சாமிக்கு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமான் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம். பெருமான் இந்த உலகத்தில் பிள்ளையா இருக்கிறார். யாருக்கு? சரி, அது ஒரு வகையில் வல்லாளராஜன். வல்லாளராஜன் திருவண்ணாமலையில் வந்துட்டு சொல்லணும் முதல்ல.
வல்லாளனுக்கு பிள்ளையாக இருந்து என்ன செய்ய அவருக்கு அந்திம காரியங்கள் சொல்லக்கூடிய திதியை கொடுக்கிறார், விழா கொடுக்கிறார். அப்போ அதுதான் அந்த பிள்ளைமா பேராளன் முத்தி முழுமுதல் உத்தரகோச மங்கை வள்ளல், உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான். இப்போ என்ன செய்கிறார், எல்லோருக்கும் உத்தரகோசை மங்கை ஊராக கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் புத்தி புகுந்தவா பூவள்ளி குய்யாமோ. அப்படிப்பட்ட சிறப்புடைய நம்முடைய சிவபெருமான் என்னுடைய சிந்தையிலே விட்டிருக்கின்றான். அதை நினைத்து நாம் இந்த பூவை பொய்வோமாக சொல்றார். அடுத்த பாடல். மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி குய்யாமோ. இங்கே திரும்ப சொல்றார் மாவார ஏரி அப்படின்னா மாணிக்க வாசகருக்காக பெருமான் என்ன செய்யறான், குதிரை மேலே ஏறி வரான் இல்லையா, மாவார ஏரிமான குதிரை. அந்த குதிரை மேலே ஏறி மதுரை நகர் புகுந்தருளி அப்படி படப்படன் வராரு. என்ன பண்றார், கிளம்பி குதிரையெல்லாம் என்னைக்கு வரும்னு சொன்னாரு, ஆவணி மூலத்தன்று குதிரைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லையா. அப்போ தூரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் குதிரை வர்ற சத்தமே கேட்குது. அப்புறம் பார்த்தா வரல. இதெல்லாம் அவருடைய வரலாறு பார்த்தா. அப்படி மாவார ஏறி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம், அந்த குதிரைப்படை தலைவனாக வந்த கோலம் இருக்கு. அப்பா அவ்வளவு அழகா இருக்குமா. ஆயிரத்தி இருந்தால் அங்கே மதுரையில் தூணில் வச்சிருப்பாங்க அந்த குதிரை சேவகனாக. திருப்பெருந்துறையிலையும் இருக்கும். அங்கே போய் ஆமாம் அதெல்லாம் போய் இந்த குதிரை வீரனாக பெருமான் வந்த அந்த அழகு தேவார்ந்த கோலம் திகழ பெருந்துரையான், பெருந்துறையில் இருந்த பெருமான் அங்கிருந்து தானே இங்கே வந்தார் மதுரைக்கு இவரை காப்பாற்றுறதுக்காக. அப்படி வந்த பெருமான் கோவாகி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவாறு கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ. அப்படிப்பட்ட பெருமான் ஒரு தலைவனாக வந்து எங்களை ஏவல் கொண்டு, ஏன்னா அவனுக்கு எத்தனை பேர் ஏவல் செய்ய காத்திருக்கிறாங்க, திருமால் பிரம்மன் இந்திரன் தேவா அத்தனை தேவர்களும் 33 கோடி தேவர்களும் அவருக்கு பணி செய்ய காத்திருக்கிறாங்க. யாருக்கு, சிவபெருமானுக்கு. ஆனால் பெருமான் என்ன செய்யறான், நீங்களாம் பணி செய்ய வேண்டாம்பா, எனக்கு என்னுடைய அடியார்கள் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மை தேடி வந்து எம்மை குற்றேவல் கொண்டருளும் பூவார் கடல் பரவி பூவள்ளி கொய்யாமோ. இப்போ இறைவனுடைய கருணையினால நமக்கு இந்த வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்பதை போல இந்த பிறவிலேயே நாம் நம்மால் இயன்ற அளவு ஞான நூல்களை சிந்தித்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். அதற்குரிய எல்லா அருளையும், அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அருளாதாரமாக இருந்தாலும் சரி, எல்லாம் வல்ல நம்முடைய அனுபாம்பிகை அம்மையுடனுரை அருள்மிகு ரிஷபேஸ்வர பெருமான் அருள வேண்டும் என்றும் குருவருளாலும் திருவருளாலும் நாம் இன்றைக்கு 13வது பதிகமாக திருப்பூவள்ளி திருப்பதிகத்தை நிறைவு செய்கிறோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின் பார்ப்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இப்போ கேள்வி, கடைசியாக வகுப்பில் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, பதில் மறந்து. திருவெம்பாவை எடுத்துக்கங்க. திருவெம்பாவையில் ஏழாவது அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய்.
தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு உப்பாய். மெழுகு போய் நெருப்புல போட்டா என்ன ஆகும்? அப்ப இறைவனுடைய பேரை கேட்டா உருகும். பதில் சொல்றோம்னு சொல்லிட்டோம், அதனால சொல்லிட்டோம். சரிங்கம்மா.